وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது இந்திய திருநாட்டை நம்முடைய இரத்தங்களை சிந்தி வெள்ளையர்களிடமிருந்து பாதுகாத்த இந்திய திருநாட்டை அழித்து நாசமாக்குகின்ற வகையில் இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் 1000 ரூபாய்களையும் 500 ரூபாய்களையும் செல்லாது என்று அறிவித்திருக்கிற நிலையிலே அதை கண்டித்து இது எவ்வளவு அறிவீனமான ஒரு முடிவு என்பதையும், இந்த முடிவினால் கள்ளப்பணத்தை ஒழித்துவிட முடியுமா என்பதையும், இந்த முடிவின் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் எதிர்காலத்திலே ஏற்படும் என்பதையும், இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதையும் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 500 ரூபாய்கள் செல்லாது என்று மோடி அறிவித்ததற்கு 2 காரணங்களை சொன்னார்கள். இந்த நாட்டிலே நிறைய கள்ளப்பணம் இருக்கிறது, கள்ள நோட்டுகள் இருக்கின்றன, அதை ஒழிப்பதற்காக இந்த முடிவு. இந்த நாட்டிலே நிறைய கருப்பு பணம் இருக்கிறது, அதையும் ஒழிப்பதற்காகத்தான் இந்த முடிவு. இந்த 2 காரணத்தை சொன்னார்கள். ஏன் 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னால், நிறைய பேர் கள்ள நோட்டு வைத்திருக்கிறான். அந்த கள்ள நோட்டை செல்லாதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நோட்டையும் செல்லாத ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போல நிறைய பேர் கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள், அதை ஒழிப்பதற்காகவும் இந்த முடிவு என்று சொன்னார்கள். இந்த 2ஐயும் ஒழிப்பதற்காக ஒரு அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாம் கண்டிப்பாக வரவேற்றாக வேண்டும். கள்ள நோட்டுகள் இருப்பதனால் நமக்குத்தான் அது பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு. கருப்பு பணம் இருந்தாலும் மக்களுக்கு தான் பாதிப்பு. அந்த 2ஐயும் ஒழிப்பதற்காக எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக இருக்குமேயானால் நாட்டு மக்கள் அதை வரவேற்பார்கள். ஆனால் இந்த 2ஐயும் ஒழிப்பதற்காக இந்த அறிவிப்பு சரியா? இந்த அறிவிப்பின் மூலமாக இந்த முடிவில் வெற்றி பெற முடியுமா என்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இப்ப கள்ள பணம் என்றால் என்ன, கருப்பு பணம் என்றால் என்ன, இதை முதல்ல நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் அடிக்கிற பணம் தான் நல்ல பணம். அதே பணத்தை நீங்களோ நானோ எவனோ அடிச்சானே சொன்னா அதுதான் கள்ள நோட்டு என்பது. அரசாங்கம் அச்சடித்து விநியோகிக்கிற பணம் நல்ல பணம் என்றும், அதே பணத்தை ஒருவன் ஒரு அச்சகத்தில அவன் அடித்து மக்களிடத்தில் விநியோகம் செய்தான் என்று சொன்னால் அது கள்ள நோட்டு, கள்ள பணம் என்று சொல்வார்கள். இந்த கள்ள பணம் இந்தியாவுல 400 கோடி இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய அறிவிப்பு பிரகாரம் எவ்வளவு இருக்கிறது கள்ள நோட்டு? 400 கோடி கள்ள நோட்டுகள் இந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கின்றன. இந்த 400 கோடி கள்ள நோட்டினால் என்ன பிரச்சனை? கள்ள நோட்டை கொடுத்து உங்கள்கிட்ட ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருவான். நீங்க அதை கொண்டு எதுவும் வாங்க முடியாது, பேங்க்ல செலுத்த முடியாது. கள்ள நோட்டு அடித்தவன் ஆதாயம் அடைந்து விடுவான், அதை வாங்கின பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த காரணத்திற்காக கள்ள நோட்டு ஒழிக்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கள்ள நோட்டு ஒழிப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? செல்லாதுன்னு அறிவிக்கலாம், தப்பில்லை. எல்லா நோட்டும் செல்லவில்லை என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த கள்ள நோட்டுக்காரனுக்கு மாற்ற முடியாது. செல்லாது என்று அறிவித்து விட்டு, அல்லது இத்தனை நாட்கள் செல்லாது, ஒரு வாரத்திற்கு பிறகு செல்லாது, அல்லது 10 நாளைக்கு பிறகு செல்லாது, அல்லது ஒரு மாசத்துக்கு பிறகு செல்லாது என்று அறிவித்து விட்டு நல்ல நோட்டு கொண்டு வருகிற அத்தனை பேருக்கும் நீ வேற நோட்டு கொடுக்க வேண்டும். கள்ள நோட்டுக்காரன் கொண்டு வரமாட்டான். கள்ள நோட்டு வைத்திருப்பவன் வங்கியில வந்து கொடுத்து விட்டு எனக்கு வேற நோட்டு கொடுங்க என்று கேட்க மாட்டான், அதை குப்பையில தான் போடணும். நல்ல நோட்டு வைத்திருக்கிற மக்கள் வந்து வங்கியில கொடுத்து வேற புது நோட்டு வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு மாசம் டைம் கொடுக்கும்.
இப்பவே நீ அறிவிக்கிறியா? அறிவிக்கலாம். அறிவித்து என்ன செய்யணும்? நாளைக்கு அனைவருக்கும் இதற்கு பதிலாக நல்ல நோட்டு தருவோம். இன்று முதல் செல்லாது. நாளை காலையில போய் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ரூபாயும் கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக நல்ல நோட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. 10 லட்சம் வச்சிருந்தாலும் சரி, 1 கோடி, அது சட்ட நடவடிக்கை. இரண்டாவது, கள்ள நோட்டு ஒழிக்கிறது உன்னுடைய மக்கள் வைத்திருக்கிற எல்லா நல்ல நோட்டுகளுக்கும் நீ மறு நோட்டு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தியா? இன்னும் சொல்ல போனால் இந்த நோட்ல என்ன எழுதி தந்திருக்கிற? ஒவ்வொரு நோட்டை எடுத்து பாருங்கள். 100 ரூபாய் நோட்டு தான் எடுத்து பாருங்கள். உங்கள்ட்ட 500 இருந்தால் எடுத்து பாருங்கள், பழைய 500 அல்ல புதிய 2000 கூட எடுத்து பாரு. அதுல என்ன எழுதியிருக்கிற? அதுல ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் கையெழுத்து போடுறாரு. என்ன எழுதி கையெழுத்து போடுறாரு? இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடியவனுக்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் அதற்கு நான் பொறுப்பு, நான் பிராமிஸ் பண்ணுகிறேன். ஐ பிராமிஸ் எழுதியிருக்கல. ரிசர்வ் வங்கி கவர்னர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பேப்பருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர், அதாவது இந்திய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் நமக்கு ஒரு உத்தரவாதம் தருது. இது பேப்பர் இல்லை, 2000 ரூபாய் இந்த சாமான் வாங்கலாம். இது பேப்பர் இல்ல, 500 ரூபாய்க்கு இந்த சாமான் வாங்கலாம். இது வெறும் பேப்பர் இல்லை, 50 ரூபாய்க்கு இதை கொடுத்து சாமான் வாங்கிக்கலாம். எவன் உனக்கு 50 ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு பொறுப்பு நான், அரசாங்கம் அப்படின்னு எல்லா நோட்லயும் கேரண்டி கொடுத்திருக்கானா? அட, எல்லா மக்களுக்கும் கேரண்டி கொடுத்த நீ அடிச்ச நோட்டை செல்லாதுடா. நீ கொடுத்த கேரண்டிக்கு என்ன மரியாதை? ஒரு அரசாங்கம் கொடுக்குது கேரண்டி, அது நேற்று கொடுக்கவில்லை, 70 ஆண்டுகளாக கொடுத்த. எப்பங்காலத்துல தாத்தா காலத்திலிருந்து இந்த கேரண்டி இருக்கிறது. அப்ப 70 ஆண்டுகளாக இந்த பேப்பரை நம்ம அரசாங்க பேப்பரு, அரசாங்க கேரண்டி தர்றான், இது செல்லாமையெல்லாம் போகாது, இது மதிப்பு இல்லாமையெல்லாம் போகாது. அப்படி போனா வேற தந்துருவான், பொறுப்புனா தானே அர்த்தம். நான் பிராமிஸ் என்று பொறுப்பேற்றுக் கொண்டு அறிவித்தாயே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய ரூபாய் செல்லாது என்று சொன்னால் வேற தரணுமா இல்லையா? உன்னுடைய புது நோட்டை அடிச்சு கவலை இல்லை, அந்த புது நோட்டை எனக்கு தர வேண்டுமா இல்லையா? அப்ப கள்ள நோட்டை ஒழிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறான்? ஒரு வீட்டுல கொசு இருக்கிறது, அந்த கொசுவை ஒழிப்பதற்காக வேண்டி கம்மியான டோஸ்ல சில மருந்து ஹிட் இருக்கிறது, அல்லது முனிசிபாலிட்டி மருந்து அடிக்கிறான். அதுக்கு என்று மருந்து அடிச்சு ஆம்பளை பொம்பளை குழந்தைகள் செத்து மடிஞ்சு அதோட சேர்ந்து கொசுவும் செத்தா இது அறிவாளி செய்யற வேலையா? மூடர் சொன்னார. அதுக்கு இதுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையே இல்லை. இவ்வளவு ஒரு கிறுக்க எந்த ஒரு நாட்டிலையும் ஆட்சி இருந்திருக்க முடியாது. இப்படி அறிவித்து உன்னை மக்கள் தேர்ந்தெடுத்து நீ சர்வாதிகாரியா? நீ ராணுவ தளபதியா? ராணுவ ஆட்சியா இது? மக்களால் தீ வைத்துக் கொண்ட நீ, திருடி விட்டு வீட்டை விட்டு ஓடி போய் இருந்த நீ, உன்னை பிரதமர் ஆக்கினது யாரு? இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் மூலமாக ஓட்டு போட்டு நீ வந்திருக்கிறியே. இந்த ஓட்டு போட்டவன்ட்டெல்லாம் இருக்கிற 10,000க்கு என்ன மரியாதை? 10 லட்சத்துக்கு என்ன மரியாதை? 1 கோடி வச்சிருந்த அதுக்கு என்ன மரியாதை? நாம் பொறுப்புண்டு சொல்ற, ஆனால் பொறுப்பேற்க மாட்டேங்கிற. அப்ப நள்ளிரவு முதல் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வங்கி இயங்காராம். நள்ளிரவு முதல் செல்லாது, நாளையிலிருந்து பேங்க் கிடையாது, நாளை கழிச்சு ஏடிஎம் கிடையாது, சாவும் கிடையாது எல்லாரும். அப்ப உங்கள்கிட்ட உள்ள எல்லா ரூபாயும் செல்லாது, அதுக்கு மாற்றம் கிடையாது அப்படின்னு ஒரு நாடு தான் அறிவித்த நோட்டை செல்லாது என்று அறிவித்தால் தான் பெற்ற பிள்ளையை கொள்வதற்கு தான் சமம். நான் கொடுத்த அக்ரிமெண்டை நான் நிறைவேற்றலன்னா நாளைக்கு உன்னை எவன் நம்புவான்? இப்ப இந்த 2000 வச்சிருப்பானா? யோசிப்பான். ஆஹா, கவர்னர் உறுதிமொழி கொடுக்கறான், இவங்க உறுதிமொழி தண்ணியில எழுதின உறுதிமொழி, இது எப்ப செல்லாதுன்னு ஆகுமோ? பயப்பட மாட்டானா? அப்ப இனிமேல் என்ன செய்வான்னு கேட்டா பணமா வச்சுக்கிறவே மாட்டான். ஏன்? பொருள்களை வாங்கிக்கிடுவான். பொருளை செல்லாது ஆக்க முடியுமா உனக்கு? தங்கத்தை செல்லாது உனக்கு ஆக்க முடியுமா? நீனா கொடுத்த கேரண்டினால இந்த பேப்பரை செல்லாது அறிவிச்சு விட்ட. இனிமேல் அரிசி செல்லாது, அறிவிச்சா திங்க முடியாத அரிசிய. இனிமேல் பருப்பு செல்லாது, வேகாதா பருப்பு? அடை நோட்டை தானே செல்லான்னு அறிவிக்க முடியும். அப்ப மக்களுக்கு இப்ப என்ன பயமாச்சுன்னு சொன்னா, ஆஹா, இந்திய அரசாங்கம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாது, அதை நம்பி நம்ம அந்த பணத்தை வைத்திருந்தோமே ஆனால் நம்மை நடுத்தர விட்டுவிடும் என்று நினைத்தால்
அரசாங்கத்துடைய தங்க பத்திரத்தை வாங்குவானா? அத பேங்க்ல போடுறேன் வை, அதை செல்லான்னு சொல்ல எத்தனை நேரம் உனக்கு? பேங்க்ல போட்டா பாதுகாப்பா? வங்கியில போட்டுவிட்டோம். யாரெல்லாம் 2 லட்சத்துக்கு மேல் போட்டீர்களோ அந்த ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது என்று நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க மீறி செல்லாது அறிவித்த நீ வங்கியில கொண்டு நாங்கள் போட்டாலும் செல்லாது என்று அறிவிக்க மாட்டாயா? அப்ப மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்னடா இப்படி ஒரு நாட்டுல வேற நாட்டுல ஏத்துக்கிறோம் இத, இன்னொரு நாட்டுல இந்திய ரூபா வாங்காத, இந்து ரூபா ஜாமான் வாங்காதீங்க, எப்ப செல்லாது சொன்னா தெரியாது. இந்த மாதிரி எத்தனை கிறுக்கு நாட்டில் அறிவிச்சானுவோ. அடே ரஷ்யா தெரியுமா உனக்கு? சோவியத் யூனியன். இன்னைக்கு அமெரிக்கா உலக வல்லரசு ஆட்டம் போடுறானே, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு அப்பனா இருந்தவன் யாரு? சோவியத் யூனியன். பல நாடுகள் மாதிரி ஒரு கிறுக்க இருந்தான், செல்லான்னு அறிவிச்சு விட்டான். 500 ரூபில்கள் செல்லாது, அந்த நாட்டில் ரூபில்கள் செல்லாதுன்னா என்ன ஆச்சு? கடுமையான விளைவுகள் ஏற்பட்டு மக்கள் பஞ்சம் பசியாகி சாப்பாடு கிடைக்காம இருக்குது. சோவியத் யூனியன் இல்லை, பல நாடுகளாக பிரிந்து விட்டது. அர்ஜென்டினா என்றும் அசர்பைஜான் என்றும் அது மாதிரி பல நாடுகளாக அந்த சோவியத் செதறி போய் அமெரிக்கா மட்டும்தான் பெரிய சக்தின்னு ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ரூபா நோட்டு செல்லாதுன்ற ஒரு அறிவுக்கு பின்னால் பயங்கரமான விளைவு ஏற்படும். ஒரு அறிவாளியா இருந்து அதெல்லாம் சிந்திப்பான், ஆய்வு செய்வான். இதனுடைய விளைவு என்ன, இதனால் என்ன நடக்கும் என்றெல்லாம் சிந்தித்து, கானாவில் என்ன நடந்தது அறிவித்த, வடகொரியாவில் என்ன நடந்தது, வடகொரியாவில் இதே மாதிரி அறிவிச்சா காசு இல்ல, மக்கள் 500 1000 செல்லாம என்ன செய்வான்? 1000 வச்சுக்கிறவன் என்ன செய்வான்? இன்னைக்கு நீங்க பண்றீங்களா இந்த அவஸ்தை? இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்க, இது நீடிக்குமையானால் அடுத்து மக்கள் புரட்சியில் இறங்குவார்கள். மிகைப்படுத்தி சொல்லல, ஒரு எல்லை, ஒரு லிமிட். நாளைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், இருக்கிற 100 ரூபாய் செலவழிப்போம், இருக்கிற 50 ரூபாய் செலவழிச்சு முடிப்போம், 10 ரூபாய் காசு உண்டியல் காசு செலவழிப்போம் வாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இல்லைன்னா அப்ப இப்படி எல்லாம் நடந்த வடகொரியாவில் ஒரு சர்வாதிகாரம் படைத்தவன் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறான். நாட்டு மக்கள் கொந்தளிச்ச பிறகு என்ன பண்ணான் தெரியுமா? மக்கள் முன்னாடி தோன்றி மன்னிப்பு கேட்டான். மக்களே, நான் பிழை செய்து விட்டேன், நோட்டை செல்லாது என்று அறிவித்து நான் தப்பு செய்து விட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தவன் யாரு தெரியுமா? இந்த நிதியமைச்சர் தான். இதே உங்கள் முன்னிலையில அவனை மரண தண்டனை கொடுக்கிறேன்னு சுட்டுக் கொள்றேன், கொண்டு விட்டான். செல்லாது அறிவித்து விட்டு இந்த யோசனை எனக்கு தந்தானே அவனுக்கு மரண தண்டனை. நான் ஒரு அதிபர், எனக்கு தெரியாது, பொருளாதாரத்தை தெரிஞ்சவன் சொல்றான், செஞ்சு விட்டான். இவன் சொல்ல கேட்டு நான் செய்ய போக நாடு நாஸ்தியாகி போய்விட்டது என்று அவன் நிதியமைச்சரை போட்டு தரணும். இப்ப நீ அருண்ஜேட்லி போட போறியா? அல்லது ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்காரு, அம்பானியுடைய அம்பானி சகல ரிசர்வ் வங்கி கவர்னர், எப்படி மெசேஜ் போன்னு பாத்துக்கிறங்க, அவனை போட போறியா? உனக்கு எவன் இந்த யோசனையை சொன்னா? அப்ப இந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடந்த சில நாடுகள்ல இந்த நாட்டு ரூபாய் வச்சு எங்கெல்லாம் செல்லாது அறிவித்தானோ அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்கள் பண்ணது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அதுதான் நம்ம முன்னாடி உள்ள தீர்வு. அப்படிதான் எல்லாம் தள்ளப்படுவார்கள். நீ நினைக்கிற வங்கியில கொண்டாந்து போட்டுருவாண்டு, இருக்கிற பணத்தை போடுவான். ஏன்? அவன் காப்பாற்றணும்ல. இருக்கிற செல்லாத நோட்டை போடுவான், இனி வரக்கூடிய நோட்டை போடுவாங்கிற, செல்லக்கூடிய நோட்டை கொண்டு போடுவான்னு நினைக்கிற நீ? போட மாட்டான். என்ன செய்வான்? அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாம் உடனே எங்க செல்லாது அறிவிச்சாங்களே அந்த நாடுகள்ல எல்லாம் டாலரை வாங்கி வச்சுக்கிட்டான், அமெரிக்க டாலரா. இந்திய ரூபா 10,000 சம்பாதிப்பானா, 10,000 ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் வாங்கி வச்சுக்குவான். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா குவைத் தினார் வாங்கி வச்சுக்கிடுவான், சவுதி ரியால வச்சுக்கிடுவான். இந்தியாவில் சம்பாதிச்சு விட்டு அதை வேறு நாட்டு பணமாக மாற்றிக்கொண்டு இந்திய பணம் நினைச்சா எப்படி பேங்க்ல கொண்டாந்து போடுவாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் அம்பானி கொடுத்து என்ன செய்யலாம்? அவனை சம்பாதிக்க வைக்கலாம். அவன் வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம், கடனை தள்ளுபடி பண்ணலாம். பேங்க் ஜெயிச்சேண்டு ஓடும், பேங்க்ல பணம் புழங்க இருக்கு. மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடிங்காச்சு. எப்ப இந்த செல்லாத பிடிங்கிருவ, இனிமே சம்பாதிக்கிறத என்ன செய்வான்? இப்படித்தான் செஞ்சான் எல்லா நாடுகள்லையும். நாடு திவாலாகி போய் பொருளாதார வீக்கம் ஏற்பட்டு உலகத்தில் நாட்டுடைய நாணயத்துக்கு மதிப்பு குறைஞ்சி இப்ப குறைஞ்சிட்டு தான் இருக்கிறது. இப்ப 70 ரூபா எதுக்கு? ஒரு அமெரிக்க டாலர் வேணும்னு சொன்னா, ஒரு அமெரிக்க டாலர் வேணும்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும்? 70 இந்திய ரூபா கொடுக்கணும்.
அப்ப 70 ரூபா கொடுத்தாதான் $1 கிடைக்கும். அவ்வளவு சரிஞ்சு கிடக்கிறது. அப்புறம் 100 கொடுத்தாதான் கிடைக்கும், அப்புறம் 200 கொடுத்தாதான் கிடைக்கும் சொல்லி இந்தியாவின் பணத்திற்கு மதிப்பற்ற நிலை ஏற்பட்டு வங்கிகளில் பணம் இல்லாம பணத்தை வச்சு வட்டி கொடுக்குற, எங்கள் பணத்தை தொழிலதிபருக்கு வாரி வாரி வழங்குற, எல்லாம் அடிப்படை இந்த இருக்கிற பழைய நோட்டு கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு பைய போட மாட்டான், தங்கம் வாங்கி வைப்பான், அவ்வளவான பேன் கார்டு கொடு அந்த கொடுங்கிற, அதெல்லாம் முறைய வாங்க. நீ இந்த மாதிரி பண்ணு சொன்னா வேற மாதிரி வாங்குவான். அப்ப இனிமேல் தங்கமாக புதிய நோட்டுகள் எல்லாம் தங்கமாக போய் சேரும், வெளிநாட்டு கரன்சியாக சேரும். உன் நாட்டை இன்னும் சொல்ல போனால் இப்பவே பூட்டானுடைய நோட்டு, பூட்டான் ஒரு நாடு, இந்தியாவுடைய எல்லை பிரதேசத்தில் பூட்டான ஒட்டி இருக்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு நம்ம கொடுக்கலுவாங்களே இந்திய ரூபாயில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான்காரனை கூப்பிட்டு உங்க ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் சொல்லி பூட்டான் ரூபாயில வியாபாரம் நடக்குது இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ளேயே பூட்டான் நாட்டு ரூபாய்க்கு தான் வர்த்தகம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை நம்ம நம்ப முடியாது. அப்ப என்னுடைய நாடு அடித்திருக்கிற ரூபாயை நான் நம்பவில்லை, எனக்கு மரியாதை இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்ப உன்னுடைய எதையுமே நம்ப மாட்டான். அப்ப இந்த கள்ள நோட்டை, கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, கள்ள நோட்டை ஒழிப்பது நோக்கமாக இருந்தால் நீ அவ்வளவு ரூபாயை கொடு, உடனே மாத்தி கொடு, இதை செய்யல. அப்ப கள்ள நோட்டு ஒழிக்கிறது அதே நேரத்தில் ஒளிஞ்சிடும். ஒளிஞ்சா மரம் அடிக்கிற பெரிய விஷயமா? இப்ப கள்ள நோட்டை ஒழிச்சு விட்டப்பா, கள்ள நோட்டு ஒளிந்தது கரெக்ட், ஒளிஞ்சிருச்சு. இனிமே 2000 நோட்டு புது நோட்டு வந்துருச்சு, இதுல கள்ள நோட்டு வராதா? ரொம்ப ஈஸி. இப்ப நோட்டு இருக்கிற ரோஸ் மில்க் நோட்டு, இதுதான் கள்ள நோட்டு அடிப்பதற்கு ரொம்ப எளிதானது. அது ரொம்ப கஷ்டம். அந்த 1000 ரூபாய் அடிக்க அவ்வளவு சிரமப்படணும், அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. பழைய 1000 ரூபாயெல்லாம் அப்படி ஸ்டிப் அடிக்க வச்சா கூட அழகா இருக்கும், அடுக்க முடியல கடையில, சுருண்டுகிறது அப்படியே. இந்த மாதிரியான ஒரு பேப்பர், அட்டு பிடிச்ச பேப்பர்ல சாயம் போற மட்டமான வண்ணத்தை கலரையும் அடிச்சு இது ஒரு நோட்டுன்னு கொடுத்திருக்கிறிய, இதை கள்ள நோட்டு அடிச்சு நாளைக்கு விட்டான்னு சொன்னா இப்ப நாளை கழிச்சு அதையும் சொல்லாதுயா, கள்ள நோட்டு அடிக்க மாட்டானா? அப்ப கள்ள நோட்டு அடிக்கிறான் என்று சொன்னால் அது அடிக்காம இருப்பதற்கு ஏற்றவாறு உள்ள ஏற்பாடுகளை செய்யி. ₹1 நாணயத்து சிங்கப்பூர்ல ₹1 இருக்கு, அது அடிக்கிறதுக்கு 10 ரூபாய் செலவழிக்கிறான். அது பிளாஸ்டிக் நோட்டு, கள்ள நோட்டுக்கிறான், அடிப்பானா? ₹1 10 ரூபாய் செலவழிக்கிறான், நம்ம அடிக்கிறான். நம்ம நாட்டுக்கு எவ்வளவு 2000 ரூபாய் அடிக்கிற 3000 ரூபாய் செலவாகும். 2000 ரூபாயை கள்ள நோட்டு அடிப்பதற்கு ஆகிற பேப்பர், மை, பிரிண்டிங் சார்ஜ் செலவு என்னவென்று சொன்னால் ₹3.50. ரொம்ப குவாலிட்டியா, உன்னை விட குவாலிட்டி அடிக்க நினைச்சான்னு சொன்னா குவாலிட்டி எடுக்க மாட்டான், அவனே சொல்லிட்டான். அதிகாரியே சொல்லுகிறான், நல்ல நோட்டு என்றால் சாயம் போனா நல்ல நோட்டு. வெக்கமில்லாம சொல்றாங்க. சாயம் போகுதுன்னு நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சாயம் போற மாதிரி தான் அடிச்சிருக்கிறோம். பஞ்சில தண்ணி துடைக்கும் போது சேப்ப மாறினா அது என்னது? நல்ல நோட்டு. சாயம் போகலன்னா கள்ள நோட்டு. சரி, சாயம் போகாம எங்களுக்கு இருக்கிறப்ப அடே கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு என்னத்தையும் அடிக்கிறவனுக்கு நீ வைக்கிற கம்பியெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறான். சாயம் போற மாதிரி அவனுக்கு கிடைக்காதோ? உங்களுக்கு தான் கிடைக்குமோன்னு கேட்டேன். அடே கள்ள நோட்டு அடிக்கிறவன் அதையும் செய்வான். அப்ப 3000 ரூபாய்க்கு பேர் 5 ரூபாய் செலவழிச்சான்னு சொன்னா 2000 ரூபாய் கிடைச்சு போயிடும். கள்ள நோட்டை ஒழிக்கிறேங்கிறிய, கள்ள நோட்டு ஒழிப்பதாக இருந்தால் அதிகமான விலையில் இருக்கணும். 2000 ரூபாய் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? 2500 ரூபாய் செலவழி. அப்படி அடி, தங்கத்தில் அடி, வெள்ளி எல்லாம் போட்டு அடி. அப்ப என்ன செய்ய மாட்டான்? காலத்துக்கு புழக்கத்தில் இருக்கும், எவனும் கலந்து அடிக்க மாட்டான். அப்ப நீ என்ன செய்யறன்னு கேட்டா, கம்மியான மட்டத்தில் கொட்டேஷன் வாங்கி உலகத்திலயும் மட்டமான பேப்பர் போடுறான், மட்டமான காசுல அடிச்சு தர்றான்னு அடிச்சுன்னா கள்ளநோட்டு அடிக்க தானே செய்வான். அப்ப இந்த கள்ளநோட்டு ஒழிக்கிறது என்பது பழைய கள்ள நோட்டு ஒழியுமே தவிர புதிய கள்ள நோட்டு அன்னைக்கே தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நோட்டை ரிலீஸ் பண்ணாலும் அன்னைக்கு பெங்களூர்ல விட்டாங்க, பாகிஸ்தான்ல விடல. இதை சொல்லும் போது பாகிஸ்தான் கள்ள நோட்டு அடிக்கிறான் மோடி சொன்னாரு, இங்க பெங்களூர்ல விட்டாங்க 2000 ரூபாய் கள்ள நோட்டை. அப்ப அன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது, மோடி செய்யல. ஒண்ணு. அடுத்து என்ன? கருப்பு பணம். கருப்பு பணம் கருப்பா இருக்குமா? கருப்பு பணம்னா இல்ல. கருப்பு பணம் சொன்னாலும் அது அரசாங்கம் அடிக்கிற பணம் தான். இந்த கருப்பு பணங்கிற அது என்ன பண்ணது? அரசாங்கத்தில் நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு வைங்களேன், அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா அவனுக்கு தெரிவிக்கணும். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா அவனுக்கு தெரிவிக்கணும் ₹1 இருக்குண்டு. அதுக்குள்ள வரி அவன் போடுவான்.
அந்த வரியை கட்டணும். கட்டிட்டு வச்சிருந்தோம்னு சொன்னா அது நல்ல பணம். கட்டாம வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் கள்ள பணம்ங்கிறது. கள்ள நோட்டுங்கிறான, கள்ள நோட்டுல கருப்பு பணம். கள்ள நோட்டுன்னா மனுஷனா அடிக்கிறது. கருப்பு பணம்னா அரசாங்க பணம் தான். எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுங்க. இந்த 10 லட்சம் ரூபாய அரசாங்கத்துக்கு சொல்லாம நான் என் வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டேன்னு வைங்க, அப்ப அரசாங்கத்துக்கு வரி கட்டல. இல்ல வரி கட்டா ஒரு கோடி எல்லாம் ஒரு அற்ப சொற்பம். அந்த காலத்துல ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா 1 கோடி ரூபாய் காட்டு போய் வரி கட்டிட்டு இருக்க மாட்டான். ஏதோ கொஞ்சம் காட்டி கொஞ்சம் வச்சுதான் இருப்பான். மக்களை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். காது குத்துறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றான் நம்ம நாட்டுல. அப்படிப்பட்ட நாட்டுல என்ன செய்வான், ஒரு வீடு கட்டணும், அதுக்கு செலவழிக்கணும். இதையெல்லாம் போய் கணக்குல காட்டிதான் இருக்க என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ 1 கோடி 2 கோடி அந்த அளவுக்கு வச்சிருந்தான்னு வைங்க, அவன்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆள். அதையெல்லாம் புடுங்கிறதுனால பெருசா அவனும் அரசாங்கத்துக்கு ஒண்ணு வராது. வேற என்ன, லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி, இந்த அளவுக்கு உள்ள கருப்பு பணம் இருக்கு பாருங்க. அதுகளை எடுத்தானேயானால் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். அது எங்க இருக்கிறது? கருப்பு பணம்ங்கிறது இங்க நாட்டு மக்கள்ல 95% பேர்த்த இருக்கிறது. எந்த சட்டம் உனக்கு பிடிக்க முடியாது. எந்த சட்டம் போட்டாலும் பிடிக்க. 10 லட்சம் உள்ள உனக்கு வரி தருவானா? 20 லட்சம் கணக்காட்டு கொண்டு தருவானா? எவனும் தர்றது இல்ல. அதை நீங்க விளைவிக்கணும். ஏன் தருவதில்லை என்று சொன்னால், நம்ம நாட்டில் கணக்கு காட்டினாலே அவன் முட்டை ஆக்கிட்டாங்க. கணக்கு காட்டினான்னு வைங்க, அவனை முட்டை அடிச்சு சந்தில் நிப்பாட்டுற அளவுக்கு இவங்களுடைய வரி முறைகள் இருக்கிறது. எதனால கரப்பணம் உண்டாகிறது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2.5% வரின்னு போட்டார்கள். எல்லாரும் கொடுத்தார்கள். தேடி தேடி ஒண்ணு கொடுத்தார்கள். 100க்கு 2.5, அவ்வளவுதான். என்ன வேணாலும் செஞ்சுக்க, நீ பங்களா கட்டிக்க, அரண்மனையை வாங்கி என்ன வேணாலும் வாங்கிக்க, 100 ரூபாய்க்கு 2.5 வேணாலும் வச்சிரு, அதுக்கப்புறம் ஓம் பணம் இப்படின்னு சொன்னா யாருமே ஏமாத்த மாட்டாங்க. எல்லாருமே மனப்பூர்வமா கட்டிட்டு போய்விடுவார்கள். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம நாட்டில் வரி, ஒரு பொருளுக்கு வரிய, காசுக்கு வருமானத்துக்கு வரிய போடுறான். எப்படி வரி போடுறான்? இப்ப உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருதுன்னு வைங்க, 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் காட்டினீங்களே, ஆனால் அதுக்கு வரி இல்லை, சலுகை. கணக்கு காட்டிவிட்டு அதை ஒயிட் மணியா வச்சுக்கலாம். 5 லட்சம் ரூபாய் காட்டினீங்கன்னு வைங்க, 5 லட்சம் ரூபாய் வருமானம் 10% கட்டணும். இந்த 2.5 கழிச்சிருவான். 10% வரி, 100க்கு 10 ரூபாய் மணிக்கு வரி கட்டணுங்க. எவ்வளவுக்கு? 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு காட்டினீங்கன்னு சொன்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் என்ற கணக்கு பிரகாரம் 10% கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும்? அரசாங்கத்தில் கொடுக்கணும். கொடுத்தவனா வெளில பண்ண ஒத்துக்குருவாங்க. கொடுக்கலன்னா கள்ள பணம்ன்றாங்க. 5 லட்சம் வச்சிருப்பான், அது 20 வருஷத்துக்கு உழைப்பா இருக்கு. ஒரு விவசாயி 5 லட்சம் வச்சிருந்தான்னு சொன்னா ஒரு நாள்ல வந்த காசாது 20 வருஷம் சேமிச்சு வச்சிருப்பான். அது வருஷத்துக்கு வகுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு 1000 கூட வராது. இந்த மாதிரி சம்பாரிச்சு 5 லட்சம் வச்சிருந்தாலும் அவன்கிட்ட நீ சொல்லாம இருந்தன்னு சொன்னா உனக்கு 10% வரி என்ன செய்வான்? அரசாங்கத்தில் பிடிக்கிறான். இது 5 லட்சத்துக்கு. அப்புறம் 10 லட்சம் வச்சிருந்தேன்னு வை 20% பிடிக்குவான். அதுக்கு மேல வச்சிருந்தேன்னு வை 30% பிடிக்குவான். வரி எவ்வளவுங்க? நீங்க 1 கோடி ரூபாய் வச்சிருந்தீங்க, $200 வச்சிருந்தா வரின்னு சொல்லி அது வருமான வரி தனியா இருக்கிறது. இந்த வர்த்தகத்தில் என்ன செய்யறான்? வரியை சுரண்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பத்திரப்பதிவுக்கு வரி, சாலைக்கு வரி, சாலைக்கு வரி போடுறான். வண்டி வாங்கும் போது என்ன செய்யறான்? சாலை வரி கட்டுறீங்கல்ல, சாலை வரின்னு வாங்கிக்கிறான். அப்புறம் என்ன சுங்கத்தில் வர வரி வாங்குறீங்க? எங்க காசை வாங்கி தர சாலை போடுறீங்க, வரி வாங்கினே இல்லையா? சாலை போடுறேன், சாலை போட வேண்டிய சாலை வரி வேற வசூல் பண்ணிக்கிறான். அப்ப அங்கங்க நிப்பாட்டி, இங்க இருந்து வேலூர் போறதா இருந்தா 40 இடத்துல நிப்பாட்டுறான், திருச்சிக்கு 30 இடத்துல நிப்பாட்டினான், 30 இடத்துல 20 இடத்துல நம்ம என்ன செய்யறான்? 1000, 2000, 500, 40, 50 வண்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறான். அப்ப இப்படி எல்லாம் அது கொள்ளை அடிக்கும் பொழுது மக்களுக்கு என்ன ஆகுது? நம்ம ஏன் வரி கட்டணும்? அப்ப கருப்பு பணம், கருப்பு பணங்கிறிய, இந்த கருப்பு பணம் சின்ன சாதாரண மக்கள்கிட்ட இருக்குங்கிற கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்திற்கு யாரு காரணம்? அப்ப 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சான்னா அந்த 6 ரூபாய் அந்த வரியும் கட்டிவிட்டு
இந்த வரையெல்லாம் கட்டி பாத்தீங்கன்னா அவனுக்கு 4 ரூபாய் மிச்சமாகும். அப்ப என்னுடைய 20 லட்சம் ரூபாய் பணத்துல 16 லட்சம் ரூபாய் புடுங்கக்கூடிய வகையில ஒரு சட்டம் போட்டு வைத்துக் கொண்டு நீங்கள் மஞ்சள் குளிப்பதற்காக வேண்டி, நீங்கள் 10 லட்சத்துக்கு போட்டு போடுவதற்காக வேண்டி, நீங்கள் விமானத்தில் ஊர் சுத்துவதற்காக வேண்டி என் பணத்தில் நீங்கள் பிடுங்கினீர்களே, ஆனால் நான் ஏன் கொடுக்கணும் என்று மக்கள் நினைப்பது தானே இது காரணம். அந்த நினைப்பை உண்டாக்குனவன் தானே கருப்பு பணத்துக்கு சூத்திரதாரி. அப்ப கருப்பு பணம் வராத வகையில் செய்வதாக இருந்தால் ஒரு வரி போடு, அது மனப்பூர்வமாக கொடுக்கிற அளவுல போடு, எல்லாம் உன்னை காட்டிடுவான், எல்லாம் கணக்க தந்து விடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வரி புடுங்கிறது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன, சரி என்கிட்ட வாங்குறீங்க ரூபா, சரி வரியத்தான் தந்துடுறோம், வரியை தந்தா எனக்கு என்ன நீ தர்ற, வரியை தந்தா நீ என்ன செய்யற, அந்த வரியை வாங்கி சினிமாக்காரனு விருது கொடுப்ப, எங்க காசுல வரி அதான செய்யற, விருது கொடுப்பேன், கலை விழா நடத்துவேன், யோகாசனம் கத்து கொடுப்பேன், சாமியாருக்கெல்லாம் நடத்த வாரி வாரி கொடுப்ப, அரசாங்க இடத்த எங்க பணத்தில் உள்ளது, எங்க பணத்தில் உள்ள 1000 ஏக்கர் ராம்தேவ் கொடுப்பேன், இன்னொரு 2000 ஏக்கரை ரவிசங்கர் கொடுப்பேன், இன்னொரு 10,000 ஏக்கரை எவனா சாமியார் கொடுப்பேன். அப்ப எங்கள்கிட்ட வரியை வாங்கி எங்களுக்கு ஏதாவது நன்மாடா இருந்தா சரி 40 கூட போயிட்டு போகுது, 30 கூட போயிட்டு போகுது கொடுப்போம். கொடுக்க மாட்டேங்கிறான் மனுஷங்க. அவன் பாக்குறான் இந்த பணத்தை வாங்குறாங்க, நம்மகிட்ட பறிக்கிறாங்க, நமக்கு என்ன செய்யறான், அதை வச்சு ஒண்ணுமே செய்யலங்க. நம்முடைய வரி பணத்தை வைத்து மந்திரிக்கு சம்பளம், எம்எல்ஏக்கு சம்பளம், அதை கூட்டுற, அதை பத்தி யோசிக்கிறாங்க. அவங்க பண்ற சலுகைகள் அவ்வளவு இருக்கிறது. அப்ப பல 1000 கோடியை சம்பாதிப்பதற்கான வாசலை அவங்களுக்கு திறந்து விட்டு விட்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தா என்ன வரும், இது வரி வேஸ்ட். ஒருத்த வரி கேட்கறான், 4 ஏழைக்கு சோறு போடணும் கொடுத்துருவோமா இல்லையா, நன் கூட கேட்கறான், ஆனா அதுக்கு சாப்பிட கொடுத்துருவோம், 10,000 கூட கொடுப்பீங்க. நம்ம கொடுக்கிற சாப்பாடு ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுது. நீ என்ன நல்ல காரியம் பண்ண, உருப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருக்கிறியா? அப்ப எதுவுமே உருப்படாத காரியமும் மீத ஊதாரித்தனமும் ஆடம்பர செலவுகளும் விளக்கலங்காரம் மோடி வர்றான்னு சொன்னா அப்படி நாட்டை அளவுலப்படுத்தி விட்டுற. அப்ப இதையெல்லாம் பார்த்து விட்டு ஏன் வரி கட்டணுங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்களா இல்லையா? அதனால் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கொசு. எது இப்ப உங்களுடைய கருப்பு பணத்தை புடுங்குறேன்னு வந்திருக்கிறானே, இதா கருப்பு பணம். இதை விட பல 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 1000 கோடி கருப்பு பணங்கள் ரூபாயாக இல்லாமல் தங்க பாலங்களாக இருக்கிறது. யார்கிட்ட? அம்பானி அதானிகள்கிட்ட. பெரிய பெரிய சொத்துக்களாக, தோட்டங்களாக, துறவுகளாக, தீவுகளாக, நாட்டுக்கு வெளியே உள்ள தீவுகளாக இருக்கிறது. யார்கிட்ட? இந்த பணம் நம்ம நாட்டு பணம் தான். அதான் கருப்பு பணம். எவனா ரூபாய் வந்து பெட்டி பெட்டி அடுக்கி வச்சிருப்பான். ஒரு செலவுக்கு 1 கோடி வரைக்கும் வேண்டாம் வச்சிருப்பானே தவிர 10,000 20,000 1 லட்சம் கோடி கொண்டு வைக்கிறது அது தனி ரூபா வச்சிருப்பான். அப்படி அடிக்க கிறுக்கனா வச்சிருப்பான். கரையாடிச்சு போயிடாதா, பேடாய் போயிடாதா, அதுவும் செய்ய மாட்டேன். இவனுமே பெரிய பெரிய அளவில் உள்ள தொகையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நகையா மாத்துவான், அமெரிக்க டாலரா மாத்துவான், பங்குச்சந்தையில கொண்டு போடுவான், வெளிநாடுகள்ல சொத்து வாங்குவான். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறானா 500 செல்லாது, 1000 செல்லாதுன்னு ஆப்பு வைக்கிறான்ல. இதை செஞ்சுட்டு நம்ம நாட்டில் உள்ள கருப்பு பண முதலைகள் வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை பதுக்குவதற்கும் சட்டம் போட்டிருக்கிறான். என்ன சட்டம் போட்டிருக்கிறான்? ஒவ்வொரு இந்தியனும் வெளிநாடுகள்ல ரிசர்வ் பங்கு அனுமதி வாங்காம 1,70,00,000 முதலீடு பண்ணலாம். என்ன பண்ணுத? எந்த கேள்வியும் இல்லாம 1 கோடிய, அதாவது 2 லட்சம் டாலருங்கிறான். 1,70,00,000 இந்திய ரூபா வருது. 1,70,00,000 ரூபாய்களை நான் எடுத்துக்கிட்டு போய் எங்க முதலீடு பண்ணலாம்? அமெரிக்க கம்பெனில முதலீடு பண்ணலாம், ரஷ்யா கம்பெனில முதலீடு பண்ணிடலாம். அப்ப வெளிநாடுகள்ல கொண்டு போய் என் பேர்ல ஒரு 2 கோடி, என் தம்பி பேர்ல 2 கோடி, எங்க அண்ணன் பேர்ல 2 கோடி, குடும்பத்துல 20 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, 40 கோடி போயிடும். இப்படி பல பினாமிகள் பேர்ல 2 கோடி தான் கொண்டு போய் இன்னொரு நாட்டில் கொண்டு போய் லட்சோபலட்சம் கோடிகளை முடக்கி இருக்கிறான். அதுல இன்னொன்னு பாருங்க, முடக்கிட்டானா இது என்ன நடந்திருக்கு உதாரணம் பாருங்க. மொரீசியஸ் ஒரு தீவு இருக்கிறது, குட்டி தீவு. லட்சக்கணக்கில் மக்கள், கோடிக்கணக்கு கூட இல்ல, லட்சக்கணக்கில் மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. அந்த நாட்டில் எதுக்குமே வரி கிடையாது. மொரீசியஸ் நாட்டில் என்ன இல்ல, எதுக்குமே வரி கிடையாது. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டானா. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இங்க இருந்து கொண்டுட்டு போய் மொரீசியஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. என்ன முதலீடு? ஒரு பேப்பர், அவ்வளவுதான், லெட்டர் போட்டு வச்சுட்டு போகும் கம்பெனி, இடமெல்லாம் தேவையில்லை.
ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி அல்லது பிஸ்கட் கம்பெனி அல்லது சாக்லேட் கம்பெனி ஒரு பேரை போட்டு இந்த பேரில் முதலீடு செஞ்சுட்டேன்னு சொல்லிட வேண்டியது. இடம் இருக்கா ஒண்ணு அக்ரிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். மொரிஷியஸ் அரசாங்கத்தை அனுமதி வாங்கியிருப்பான். அப்ப அந்த மாதிரி 30,000 கம்பெனி இருக்கு அந்த குட்டிக்குள்ள. 30,000 கம்பெனிக்கு 2,000 கூட எங்க இல்ல அலுவலகம் கிடையாது. 28,000 லெட்டர் பேப்பர் தான் இருக்கு. அங்க போட்டானா மொரிஷியஸ்ல கொண்டு போய் 1 லட்சம் ரூபாயை போட்டுவிட்டு அப்புறம் என்ன செய்வான் தெரியுமா? வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் இந்த நாட்டில் முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுவாங்க. இவங்க யாரே மோடி எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. வெளிநாட்டில் உள்ள பணத்தை வைத்திருக்கிறவர்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணுங்கள். அவன் என்ன செய்வான்? இங்க இருந்து கொண்டு போன 40 லட்சம் கோடி மொரிஷியஸ்ல இந்திய பணம் என்ன பணம் ஆயிரும்? மொரிஷியஸ் பணம் ஆயிரும். மொரிஷியஸில் இருந்து பணத்தை முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டதுல 43% வெளிநாட்டு பணம் மொரிஷியஸ். வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறான்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த பணத்தை கொண்டு வந்து 40-50 லட்சம் கோடியை கொண்டு வந்து இங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அந்த பணம் கருப்பு பணம். அது அரசாங்க உதவியோட வெள்ளையே ஆக்கப்படுது. மொரிஷியஸுக்கு போய் மொரிஷியஸ் பணமா மொரிஷியஸ்ல இருந்து இங்க முதலீடு செய்யப்படுற காட்சியை காட்டி இங்க பெரிய பெரிய கம்பெனிகள் திறக்கிறாங்க. அப்ப நீ யார பண்ணனு? அதப்படி மொரிஷியஸ் எல்லாம் போடாதுன்னு சொல்லி, இந்திய பணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, சுவிஸ் வங்கியில போடக்கூடாதுன்னு சொல்லி, அதெல்லாம் பல லட்சம் கோடிகள் 4 பேரை பிடிச்சி இருக்குன்னா நாட்டு பொருளாதாரம் எங்கேயும் போயிடும். அவ்வளவு சம்பாரிச்சு வச்சுக்கிறான். அதை விட்டுப்புட்டு அத்த பசிக்காரன்ட்ட வந்துட்டு கருப்பு பணம் புடுங்குறேன்னா என்னடா அர்த்தம்? அப்ப இதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கருப்பு பணம் இன்னொன்னு சொல்ல கேளுங்களேன். தேர்தல் பிரச்சாரத்துல மோடி என்ன சொன்னார்? தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல போன பார்லிமெண்ட் தேர்தல்ல, சுவிஸ் வங்கியில நம்ம மக்கள் இந்திய பண முதலைகள் பல லட்சம் கோடிகளை போட்டிருக்கிறார்கள். அதை மீட்டு வந்தால் பணத்தை வைக்க இடம் இருக்காது. அதனால ஆளுக்கு 15 லட்சம் தருவேன். யார் சொன்னா? மோடி. நம்ம நாட்டில் பணம் இல்ல, எல்லா பணத்தையும் சுவிட்சர்லாந்துல உள்ள வங்கியில போட்டுவிட்டாங்க. இந்திய பணக்காரங்க, இந்திய பண முதலைகள், அந்த பணம் அவ்வளவு இருக்கிறது. அதை நான் ஆட்சிக்கு வந்தால் மீட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வேன்? அந்த பணம் ரொம்ப இருக்குல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் தருவேன். அப்பனா ஒரு ஆளுக்கு 15 லட்சம் தர்ற அளவுக்கு இருக்குங்க. இருக்கா இல்லையா? அதை மீட்பியா? இப்ப எங்கள்கிட்ட புடுங்கணியா? அதுல எவ்வளவு தரப்ப? 15 லட்சம் மீட்பா? இப்ப கருப்பணத்தை கண்டா பிடிக்கல. எங்க மக்களுடைய கருப்பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு வந்தா காட்டுறீல. இப்ப 30 லட்சம் தருவியா? 10 லட்சம் தருவியா? 5 லட்சம் தருவியா? 10 காசு கூட தர முடியாது. நீ புடுங்கின காசுல இருந்து எங்களுக்கு பிரிச்சு தர செலவு போக 10 பைசா தர முடியாது. இதை எடுத்துக்கொண்டு கருப்பு பணத்தை பிடித்து விட்டோங்கிறாய். அப்ப நீனே ஒத்துக்கொண்டாய் மொரிஷியஸ்ல இருக்கிறது என்று. மொரிஷியஸ்ல இருக்கிற சுவிட்சர்லாந்துல இருக்கு, சுவிஸ் வங்கியில் இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை மீட்டி கொண்டு வந்திருந்தால் நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு செஞ்சு ஏத்துக்குருவோம். அதை விட்டுவிட்டாங்க. அடுத்து என்ன? நம்ம நாட்டில் 1.61 லட்சம், 161 லட்சம் கோடி. எவ்வளவு கோடி? 161 லட்சம் இல்ல, 161 லட்சம் கோடி. கோடி 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 எத்தனை லட்சம் கோடி? நம்முடைய பணம் பண முதலீடு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வராமல். 161 லட்சம் கோடியை கொடுத்திருக்கிறீடா. அந்த கடன் வாங்கினவன்ல பிச்சைக்காரனா, திருவோடி ஏந்திரவனா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனா? தரலேங்கிறான். தரல புடுங்கு. அடை தரலேங்கிறியவன்ட்ட சொத்து இருக்கா இல்லையா? அவன்கிட்ட பறித்தால் அந்த பணத்தை எடுக்க முடியுமா இல்லையா? பாதியாவது கைப்பற்ற முடியுமா இல்லையா? என்ன பண்றாங்க என்று கேட்டா அதை தள்ளுபடி பண்றான். இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு அறிவிச்சான 500, 1000 அறிவிச்ச 3வது நாள் மல்லையா உள்பட, அதானி உள்பட அவங்க வாங்கின கடன் 7000 கோடியை தள்ளுபடி பண்றான். இப்ப ஏற்கனவே 1,61,000 தள்ளுபடி வச்சிருக்கிறான். இப்ப என்ன பண்றான்? நம்ம வைத்தறிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தை தள்ளுபடி பண்றான். எவ்வளவு திமிரு பத்தியில மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். காசு வச்சுக்கிட்டு 500 ரூபாய் வச்சு டீ குடிக்க முடியல. அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கான். செத்து மாடிக்கிறான். 55 பேரு ரோட்ல நிக்கிறான். பேங்க பிடிச்சி அடிக்கிறான். மயங்கி விழுகிறான். கல்யாணம் நின்று போச்சுன்னு கதறான். அப்பனுக்கு பணத்தை அடக்க முடியலன்னு சொல்றான். ஆஸ்பத்திரியில பணம் கட்ட முடியலங்கிறான். மக்கள் தவியாய் தவிக்கிற அந்த நேரத்தில் பார்த்து
7,000 கோடி கடன் வாங்கினவன நம்ம பணத்துல கடன் வாங்கினானே அவன் தள்ளுபடி. அடே நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறவனா யார்கிட்ட காதுல பூசுத்துற? இதாடா கருப்பு பணத்தை ஒழிக்கிறது. அப்ப கருப்பு பணத்துக்காரனுக்கு எங்க பணத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு தான் அதை கொடுக்குறான். உங்கள்கிட்ட வாங்குற இந்த பணம் எல்லாம் எதுக்கு என்று கேட்டால் இன்னொரு மல்லையாவுக்கு மாதிரி தில்லையாவுக்கு நாளைக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்ப தள்ளுபடி பண்ணுவதற்காகத்தான் இந்த பணம் பறிக்கப்படுதா? அந்த 7,000 கோடியை நீ வாங்கல, மல்லையாவுக்கு சொத்துங்க இல்லையா, அதானி அம்பானிக்கலாம் இல்லையா, ஒரு உத்தரவு போட்டு செல்லாது இல்ல, இன்னொரு உத்தரவு போட்டு பறிக்க வேண்டியனால அதானி சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமை, அம்பானி சொத்து அரசுடைமை, மல்லையா சொத்து அரசுடைமை, எல்லாம் கடன் தராததால எடுத்துக்கொண்டு சொன்னியா? அப்ப என்ன விளங்குது? கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நோக்கம் இல்ல. நம்முடைய பணம், ஏழை பாழை மக்களுடைய பணத்தை பறித்து அவங்களுக்கு கடனை கொடுத்து கடனையும் தள்ளுபடி வட்டியும் தள்ளுபடி பண்ணி ஓடுறா டிக்கெட் எடுத்து ஓடுறான்னு மல்லையா அனுப்புன மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக வேண்டி செய்திய இதுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா? அப்ப அதுதான் கருப்பு. அதோட ஒப்பிட ஒண்ணுமே இல்லை. அவங்க பதுக்கி இருக்கிற அவனுடைய பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த நாட்டில் மக்கள்கிட்ட சின்னஞ்சிறிய காசு இருக்கும், கணக்கு காட்டாத பணம், அதான் கருப்பு பணம். ஒரு 2 லட்சம் ஒருத்தன் வச்சிருந்தா கருப்பு பணம். அது போய் நீங்க 5 லட்சம் வச்சிருந்தா கருப்பு பணம். அட 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை போய் கருப்பு பணம் பானா? நம்ம வச்சுக்கிற கருப்பு பணம் சொல்றோம், திமுறா சொல்றாங்க. கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வெயிலிலே நடுத்தர நிப்பாட்டி விட்டு பிரதமர், நீ ரஜினிகாந்த் நிப்பாட்டினியா, கியூல கமல்ஹாசன் நிப்பாட்டினியா, சினிமா கூத்தாடிகள் நிப்பாட்டினியா, உன் அரசியல்வாதிகளை நிப்பாட்டினியா, உன்னுடைய கூட்டாளிகளா இருக்கக்கூடிய சாதனையா பேசுறான், நிறுத்திட்டல. நம்ம எல்லாம் கருப்பு பணமா கியூல நிக்கிறானே, அந்த மாதிரியான தள்ளாத மக்களை எல்லாம் பார்த்து ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றான், கருப்பு பண முதலைகள் எல்லாம் இன்னைக்கு 2000க்கு மீது வந்து விட்டார்கள், 2000க்கு அலைகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கருப்பு பணம் என்பது வரி கட்டாத பணம் இருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாது சின்ன சின்ன விஷயம். இன்னும் சொல்ற கருப்பு பணத்தை பத்தி கூட பேசுறியடா, நீ அரசியல்வாதி எல்லாம் கரெக்டா கணத்தான் காட்டுறீங்களா? அரசியல்வாதி கணக்கு நாங்க கருப்பு பணம் வச்சிருக்க முடியல, அரசியல்வாதி 50 பேர் சுத்த சைவமா வச்சிருக்கீங்களா? எல்லாமே அனைத்துக்கும் கணக்கு காட்டிடுவீங்களா? அவர் சொன்னபடி கட்டணம் கொண்டாடி இல்லைன்னு எழுதி கொடுத்து ஜெயிச்சு வந்தான், கொண்டாடி கல்யாணம் ஆகலன்னா நீ போற காசு கணக்கு காட்டுவ. இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு? அதான் முக்கியம். இந்த அறிவிப்பு திடீர்னு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கிற நேரத்தில் சஹாரா குழுமத்திற்கு பல லட்சம் கோடிகளுக்கு சலுகை செய்து அவர்களிடமிருந்து 55 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டார். யாரே? மோடி. வருமான வரித்துறையினர்கள் சஹாரா நிறுவனத்தில் சோதனையிட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவங்க ஆட்சி மாறி போச்சா, கடைசி நேரமாச்சா, ஆட்சி மாறினவன யாருக்கும் தெரியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கிருந்து வருமான வரித்துறையில சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, எடுத்துக்கணும் கொடுத்துட்டாங்க. எதை? இந்த மாதிரி 55 குஜராத் பிஎம் போட்டு எழுதி வச்சுக்கலாம். அவன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி அந்த சஹாரா கம்பெனியில கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருந்தானோ அதுல என்ன எழுதிருக்கிறான்? குஜராத் சிஎம் போட்டு 55 கோடி எழுதிருக்கிறான். அந்த பேப்பர் எடுத்தவன கெஜ்ரிவாலுக்கு போயிடுச்சு, பல ஊடகங்களுக்கு சென்று விட்டது. மறுநாள் பிரஸ்ல அறிவிக்க இருந்தாங்க. அன்னைக்கு தான் அவசர அவசரமா 55 கோடி லஞ்சம் வந்துருமே, புத்தம் வேஷம் போடுவோம்னு செல்லாதுட்டான். செல்லாது என்பதற்கு அறிவித்த அறிவிப்பு அல்லது இவன் வாங்கின 55 கோடி கேவலமாகிவிடுவதற்காக வேண்டி நாளைக்கு அறிவிக்காமல் இருந்திருந்தால் மறுநாள் பிரஸ்லி தான் செய்தி. என்ன செய்தி? மோடியுடைய ஊழலை பாருங்கள், லஞ்சத்தை பாருங்கள் என்று பேப்பரை போட்டு நாளடிச்சிருப்பான். அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வேலையும் செல்லாது விட்டான். இப்ப எல்லாம் எதை பேசுனா, எங்க நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, எங்க பேச போறிய? உங்களை பூரா கீழே நிப்பாட்டி வச்சுவிட்டு ஊடகத்தை எல்லாம் இதையே செய்தியாக சொல்லிவிட்டு 55 அமைக்கிட்டான். இவன் லஞ்ச பேர் வழி திருட்டு பைய என்பது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது அறிவிக்கப்பட்டதை தவிர, கருப்பு பணத்துக்கு அறிவிச்சு இருந்தால் முதல்ல எங்க கை வைக்கணும்? கடன் வாங்கணும் கை வை, வெளிநாட்டுக்கு ஓடணும் கை வை, மொரீசியஸ்ல கை வை, சுவிட்சர்லாந்துல கை வை. 4000 பேருக்கு மேல கருப்பு பணம் வைத்திருக்கிறான் என்று ஒரு லிஸ்ட் அரசாங்கத்தில் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தில்.
இதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டு விட்டான். மோடி ஆட்சியில தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, மத்திய அரசாங்கம் அந்த 4000 பேரை வெளியிடு. சுப்ரீம் கோர்ட் தீர்வு யார் பணத்தை யார் பேர, எவனெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கான் என்று அரசாங்கத்தில் ஆதாரத்தோடு ரெக்கார்டு இருக்கிறதோ அதை வெளியிட சொல்லி யார் உத்தரவு போடுறா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுகிறது. மோடி வெளியிட்டாரா? அது வெளியிட்டால் குழப்பம் ஏற்படும், அது வெளியிட்டால் பிரச்சனை ஏற்படும், அது அரசாங்கத்தினுடைய ரகசியத்தில் உள்ளது, அதை வெளியிட முடியாது, நம்பிக்கை இழந்து விடுவார்கள் மக்கள் இப்படின்னு பதில சொல்லி வெளியிட மாட்டேன். அப்ப கருப்பு பணம் வாங்கணும் பேரை வெளியிடுறான்னு சொல்லி கேட்டா அந்த பட்டியலை வச்சுக்கிற மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கோர்ட்ல சொன்னது வெளியிட மாட்டோம் என்று. சரி, அன்னைக்கு தான் உனக்கு சிந்தனை வரல, வெளியிடல. இப்பதான் கருப்பு பணத்தை ஒழிக்க அவதாரம் எடுத்திருக்கீங்களா, இப்ப இப்படி சொல்லு, இப்ப இஷ்டப்படு. கருப்பு பணத்தை அறிவிக்கும் போது என்ன செய்யணும், அவர்கள்லாம் கருப்பு பணம் அவங்க தூக்க போறேன், அவங்க பணத்துல பறிமுதல் பண்ண போறேன்னு சொன்னியா? நேத்தான் சொல்லல, இப்பதானே உனக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது. ஞானோதயம் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கா இறங்கி இருக்கிறீல்ல. இப்போ அது என்ன பண்ணிருக்கனே, அந்த கோர்ட்டு சொன்ன கருப்பு பண பேர்வழிகள் பட்டியல் இதோ, அவன் வச்சிருக்கிற கருப்பு பணத்தின் அளவு இதோ, அந்த பணங்கள் எல்லாம் நான் கைப்பற்றி விட்டேன் இதோன்னு சொல்லி உத்தரவு போட்டியா? அப்ப இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு செஞ்ச வேலையா இது? இல்ல, உன்னுடைய ஊழல் நாளை வெளிவர இருந்த நேரத்தில் நள்ளிரவுல அவசரமாக அமைச்சரவையை கூட்டி, இன்னொன்னு கேட்கிறேன், நோட்ல பிராமிஸ் ஐ பிராமிஸ் சொன்னவன் யாரு? மோடியா? ரிசர்வ் பேங்க் கவர்னர். அப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கணும், நான் பொறுப்பு என்று எவன் கையெழுத்து போட்டானோ அந்த ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் தான் இந்த பணத்தை செல்லாது என்று அறிவிக்க முடியும். மோடிக்கு அதிகாரமே கிடையாது. அவன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அம்பானிக்கு சகலையா இருக்கிறதுனால, மோடியுடைய முதலாளி வீட்டு குடும்பமா இருக்கிற காரணத்தினால அவனை சரி கட்டி அவசரமா இது அறிவிக்காட்டி நாளைக்கு மான கப்பலேறும், இல்லாட்டி முறைப்படி செஞ்சிருப்பிய, இல்லன்னா முறைப்படி நினைஞ்சிருப்ப, அவனை விட்டு அறிவிக்க நாளைக்கு தான் அறிவிக்க முடியும். பேப்பர் பாஸ் ஆகி அவர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அவர் உட்கார்ந்து அறிவிக்கிறதா இருந்தா 2 நாள் எடுத்துரும். அது வரைக்கும் நாரி பேர் நம்ம பேரு லஞ்சமானது வெளியே வந்துடும் என்பதற்காக வேண்டி நீ அவசர கோலத்தின் தலை அறிவிச்ச. சொன்னு சொல்றான், நீ அறிவிச்சீல. இது பிளானோட நீ செஞ்சதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அறிவிச்ச அளவு பணம் வச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு ரூபாய் செல்லுது? 17 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய ரூபாய் 3 லட்சம் தான் 100 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் காயின்ஸ் தான். அப்ப 17 லட்சம் கோடி ரூபாயில 14 லட்சம் கோடி எந்த ரூபாயா இருக்குது? 500 தாள் 1000 தாள்களா இருக்கிறது. 3 லட்சம் கோடி தான் மீதி பணம். அப்ப கிட்டத்தட்ட 3/4 மேல உள்ள பணத்தை செல்லாதுன்னு சொன்னால் 14 லட்சம் கோடிக்கு உள்ள 2000 ரூபாய் அனுப்புனியா? உன் கையில இருந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கா உன்ட்ட? கொடுக்கலங்கிற என்ன காரணம் தெரியும்? அறிவிச்சான், ஒழுங்கு அறிவிச்சா 6 மாசம் கழித்து அறிவிக்க முடியும். ஏன்? உன்னை அச்சாயி கொண்டிருக்கிறது. 2000 ரூபாய் அச்சாயி முடிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்லுகிறார், இன்னும் 6 மாதங்கள் ஆகும். ஒரு அச்சகத்தில் எத்தனை நோட்டு அடிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு மாசம் எவ்வளவு கணக்க போட்டு முன்னாள் நிதியமைச்சர் இந்த பொருளாதாரத்தில் மேதைவர், மற்ற நமக்கு உடன்பாடு கிடையாது, பொருளாதார விஷயத்துல திறமையான ஆளு. அப்ப சிதம்பரம் சொல்லுகிறார், நீ அடிக்க கொடுத்திருக்கிற 2000 ரூபாய் 14 லட்சத்துக்கு போடணும்ல, ஒரு 7 லட்சத்துக்காவது 2000 வை, ஒரு 7 லட்சத்துக்கு 1000 வை, 500 வை. அப்ப 7 லட்சம் கோடி மதிப்புக்கு நீ அடிப்பதாக இருந்தால் 6 மாதம் ஆகும். அப்ப இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்க பணமே கையில இல்ல, சாமியில கொஞ்சம் வந்திருக்குது. அப்ப அறிவிச்ச, அப்ப அறிவிக்கணும், அறிவிப்ப ஏற்பாடு பண்ணி தானே அறிவிக்கணும். எல்லா பேங்க் பணத்தை அனுப்பிட்டு அறிவிக்கணும். கேட்டா பணம் இல்ல அப்படிங்கிறான். அப்ப பணம் எப்படிலாம் பண்ணாங்க? 4000 ரூபாய் அறிவிச்சாங்க. 4000 ரூபாய் எப்படி? 4000 ரூபாய் தினம் 4000 ரூபாய். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்ல கேக்குறாங்க, ரிசர்வ் பேங்க் அதிகாரத்தை கேக்குறாங்க, டெய்லி 4000 வாங்குறீங்களே, ஒரே நாள்ல 5 பேங்க்ல எடுத்தா
ஒரே நாள்ல 10 பேங்க்ல ஒருத்தன் வாங்கினா என்னன்னு ஒருத்தன் கேட்கறாங்க. அதுக்கு அவன் பதில் சொல்றான். யாரு? ரிசர்வ் பேங்க் அதிகாரி சொல்றான், இந்திய எஸ்பிஐல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4000, கோட்டாக்கு பேங்க்ல 4000 வாங்கினா அது எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியும், வாங்கிட்டு போறான் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? 4000 ரூபான்னு சொன்ன ஒருத்தனை எத்தனை இடத்துல வாங்கினான்னு சொன்னேன். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்? நிறைய வந்துருச்சு உள்ள பணம், 5 இடத்துல 20,000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு நினைச்சோமா? 2 நாள் தான், 2 நாள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 4000 நாங்க எல்லா பேங்க்லையும் கிடையாது, ஒரு ஆள் 1 தான் அப்படின்னாங்க. கொடுக்கணுமா இல்லையா? போய் கேட்டா நீ நேத்து வாங்கிட்ட, அப்புறம் ஒரு 4000 ரூபாய் எத்தனை பேங்க்லயும் வாங்கிக்கலாம்னு சொன்ன, திறமையை பொறுத்து. அதுக்கப்புறம் 4000 ரூபாய் மட்டும்தான் ஒரு பேங்க்ல வாங்க முடியும். அந்த ஒரு பேங்க்ல டெய்லி வாங்கணுமா இல்லையா? மாசத்துக்கு 2 தான் வாங்கலாம். காசு வச்சுக்கிறவன் 4000 ரூபாய் கொண்டு ஒரு வாங்கிட்டான்னு சொன்னா 1ஆம் தேதி வாங்கி விட்டால் அடுத்து 15ஆம் தேதிக்கு தான் நீ போக முடியும். 15 நாளைக்கு 4000 ரூபாய் என்ன பண்றது? ஏன் காசு, நான் உழைச்ச காசு, நான் கஷ்டப்பட்ட காசு, இந்த ஏழைபால மக்களுடைய காசை வச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு 4000 ரூபாய் செல்லாது நீனே அறிவிச்சிரு. நீ போட்ட நோட்டை நீனே செல்லாது அறிவித்து விட்டு எனக்கு மாசம் 8000 ரூபாங்கிற நீ கொடுக்குற எங்க காசுல நீ கொடுக்குற இந்த 8000 ரூபாய்க்கு நான் வாடகை கொடுப்பேனா, பள்ளிக்கூடத்துக்கு பீச கட்டுவேனா, மருத்துவம் பார்ப்பானா, சோத்த தின்பானா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனால கேட்கணுமா இல்லையா? ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மிருகத்தை கொண்டு நாட்டில் பிரதமர் ஆக்கின மாதிரி இல்லை இது. கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம ஒரு மடத்தனமான ஒரு முடிவை எடுத்து விட்டு நாட்டு மக்களை இப்படி செஞ்சுட்டான். அப்படி செஞ்சுல 15 நாளைக்கு ஒரு காரணம் கம்ப்யூட்டர்ல ஏற்றிட்டு சொன்னா அதுலயே போயிட்டு இருக்க வேண்டியதானே. அடுத்த நாள் மை வைக்குவோங்கிறான். அதை ஏற்றிட்டு மறையாண்ட மை கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிடுறேன். நாமளே சில சகோதரர்கள் போயிட்டு சொன்னாங்க, போன நேத்து வாங்கின இன்னைக்கு அடிச்சு பார்த்துட்டு நீ நேத்து வாங்கிட்டு இல்லைன்ட்டாங்க. 15 நாள் கழிச்சு அப்படி சொன்னியா இல்லையா? அப்ப இந்த மை வைக்காமலே உனக்கு தெரியுதா இல்லையா? என்ன தெரியுது? நாங்க ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் கொடுக்கும் போது ஏத்திட்டு சொன்னா எல்லா இடத்துக்கும் போயிடும். 4000 ரூபாய் வாங்கின தெரிஞ்சு போயிரும்ல. அப்புறம் மை, சரி மை தான் வச்ச, எவ்வளவு கிறுக்கன்னு பாருங்க. சரி மை தான் வச்ச, மை வச்சாவது 15 நாள் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாள் தான் மை வச்சாங்க, மறுநாள் இல்லன்ட்டாங்க. இன்னைக்கு வாங்கினீங்களா? இல்ல. அப்ப மை வச்ச மாதிரியா செஞ்சியா? இந்த மை அங்கே தயாரிச்ச மை உங்க அப்போட காசா? மைய வாங்கி எல்லாரும் தடை விட்டுப்புட்டு ஊருக்காத்தான் மை வச்சிருக்கிறான். அடுத்த என்ன பண்ணிட்டாங்க? கிழவனுக்கு மட்டும்தான், 65க்கு மேல உள்ள ஆளுக்கு தான். நம்மள மாதிரி சீரியஸ் தான் வாங்கலாம், மத்தவனுக்கு முடியாதுட்டாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், மை எதுக்கு வச்சப்ப? மை வச்சபடி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப 4000 2000 அப்புறமேலு அப்புறம் 2000 இல்லைன்ட்டாங்க. எதுக்கு நான் இது சொல்றேன்னு கேட்டா, இது செய்யணும்னு செய்யல. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம் மிஷின்ல ரூபா வரணும்னா அந்த ரூபாய்க்கு ட்ரே செய்யணும். 50 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான் ஒரு பாக்ஸ், 100 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பான். அந்த காணவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வைக்கணும். இப்ப நீ 1000 செல்லாதுன்ட்ட, அதுல கொண்டு போய் இந்த இடத்துல வைக்க முடியுமா? 1000 ரூபாய் வச்ச இடத்துல 2000 சைஸ் வேற, கணம் வேற, அது அக்செப்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும்? 2000 ரூபாய் வைக்கிறதா இருந்தா ஏடிஎம் மிஷின்ல 2000 ரூபாய் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தனுக்கு 15 நாள் தேவைப்படும். அப்ப நீ திட்டமிட்டு நீ அறிவிக்கணும். மிஷின்ல இந்த தேதி வரைக்கும் செய்யவில்லை, மிஷின்ல வைக்க முடியாது. 100 ரூபாய் தான் வைக்கிறான், பழைய 100 ரூபாய்க்கு வைக்கிறான்னு கேட்டா 2000 வைக்க முடியாது. வைக்கிற ஏற்பாடு மிஷின்ல இல்ல. அதை செய்வதற்குரிய செட்டிங் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். அப்பதான் 2000 கணக்கு எடுத்துக்கொள்ளும். இப்ப என்ன ரூபா வைக்கிறான்? இன்னைக்கு வரைக்கும் மிஷின்ல 2000 வைக்கல. எது வைக்கிறான்? 150. 100 எவ்வளவு? முதல்ல 100 400 எடுப்போம், 500 எடுப்போம். இப்ப எல்லாத்துக்கும் 100 எடுத்தோம்னு சொன்னா 10 பேர் எடுத்தா காலி, காலி. 100 ரூபாய் 100 ரூபாய் 2000 4000 கொடுத்து எடுத்துட்டு போனான்னு சொன்னா காலியா போயிடுது, கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப நீ என்ன ஏடிஎம் செஞ்ச? அப்ப என்ன விளங்குது? எல்லாம் குளறுபடிக்கும் காரணம் இவன் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு செய்யவில்லை. இவனுடைய ஊழலையும் கள்ளத்தனத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள், நாளைக்கு அம்பலமாகிவிடும். அதை பத்தி எவன் பேசக்கூடாது.
இது இல்லாட்டின்னு இப்படி செஞ்சிருப்பானா? ஒரு அறிவாளி செஞ்சிருப்பானா? இவன் முத்தாள ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறவன்லாம் அதிகாரி, அவன் அதிகாரி விவரம் தானே, இவன் தான் கூப்பிட்டு இருந்துட்டு போறான். விவரமுள்ள ஆள் அதிகாரி தானே செய்யறான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? இது அறிவிக்காதீங்க, இப்ப அறிவிக்க கூடாது, எவ்வளவு ரூபாய் வந்துட்டு முதல்ல. சரி 2000 செல்லாதுன்ற 2000 மாத்த ஏழுவாடா முதல்ல. 100 ரூபாய் பழக்கத்தில் இல்லைங்கிற 2000 எடுத்துக்கொண்டே கடையில கொடுத்த 100 ரூபாய் ஜாமான் கேட்டா 1900 இல்லைங்கிற 2000 வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு 2000 வாங்கிட்டு வந்தா 2000 ஜாமான் வாங்கு. 1000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபாய் கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப 2000 வாங்கினா என்ன எங்களை நினைச்சிட்டு இருக்கிற? நாட்டு மக்களை பற்றி உன்னுடைய கணிப்பு என்ன? நாட்டு மக்களை பற்றி உன்னுடைய மதிப்பு என்ன? அப்ப இந்த நோட்டு செல்லாது என்கிறதுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அந்த எந்த ஏற்பாடு செய்யவில்லை. அடுத்து என்ன கேட்டா, சில நாட்களில் 3 நாட்களில் சரியாகிவிடும். 21 தெரியல. அதுக்கப்புறம் என்ன நான் கேட்கிறேன் கேட்டா, இன்னும் 500 ரூபாய் அடித்து வரவில்லை. 500 ரூபாய் நோட்டு அடிக்க கொடுக்கல, சும்மா படம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இது போக என்ன செய்யறாங்க கேட்டா, அறிவிச்ச உடனேயே இந்த அரச பொறுத்தலாம் செய்தலாம் 2-3 நாளா கசிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப மோடி என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் கட்சியை சேர்ந்த முக்கியமான மாநில தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறாரு. நம்மளை பொறுத்த போறாங்க, அதை சொல்ல மாட்டார்ல, நாரி போயிருவோம், அதுக்குள்ள வேலை தகவல்லாம் கசிஞ்சு போயிருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, உங்க பணங்களை எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறங்க. இதுக்கு என்ன சும்மா விட்டு அடிக்கல நம்ம. இது எதை வச்சு சொல்றோம்? கல்கத்தாவில் உள்ள அங்க முதல் நாள் கொண்டு பேங்க்ல போடுறோம். அதுக்கு முந்தின நாள் 5000 தான் போட்டுக்கிறோம். அதுக்கு முந்தின நாட்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, பேங்க்ல 5000 அப்படி போட்டுட்டு வந்த அந்த மேற்கு வங்காள பிஜேபி கட்சி அந்த மோடி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் கொண்டு போய் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றான் பணமாக. அதுக்கு முந்தி போட்டா கேள்வி வர, இப்பதானே கிறுக்கி போட்டுலாம் பண்றாங்க. அதுக்கு முந்தைய போட்டு என்ன செய்யறது, வேற இதுக்கு மாத்தி விட்டுறது. அப்படியே 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு மாநில பிஜேபி தலைவர் என்ன பண்றான்னு கேட்டா, 20 ரூபாய் 2000 ரூபாய் கட்டுல 3 கட்டு வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கும். 3 கட்டு 2000 ரூபாய் கட்டுல ஒரு 2000 ரூபாய் 10 உள்ள 3 கட்டுல சின்ன கட்டு இல்ல, 2000 ரூபாய் கட்டு மாதிரி 10, அது மாதிரி 3 கட்டு. ஒரு 2000 ரூபாய் 2 லட்சம், ஒரு 2000 ரூபாய் 2 லட்சம், 10 சேர்ந்தா 20 லட்சம், 3 கட்டுல 60 லட்சம். 60 லட்சம் ரூபாய 2000 ரூபாய் வச்சு போஸ்ட் கொடுத்து, இன்னும் 2 நாட்களிலே இந்த பணம் வரப்போகுது அவன் போடுறான். அப்ப அவன் மாத்திட்டாங்க, ஏற்கனவே மாத்தட்டி மூட்டு போனாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அறிவிக்க 7ஆம் தேதி போட்டு விட்டான். 7ஆம் தேதி அவனுடைய ட்விட்டர்ல எழுதி வச்சிருக்கான், என்னது, இந்த பணம் தான் புதிய ரூபாய். இந்த பணம் முழுக்கட்டு 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்து, இந்த பணம் வரப்போகுது 2000 ரூபாய். ஆனா பிஜேபி தலைவனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சில பிஜேபி தலைவர்கள் ஒரு பொம்பளை பிஜேபி ஒரு மாநில தலைவருடைய மகள் பஞ்சாப், அவ கையில வச்சுட்டு 20 ரூபாய் கட்ட 2000 ரூபாய் கட்டு 10 வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான். இப்படி சிரிச்சுக்கிட்டு பணத்தால் கரெக்டா சேஃப்டி பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி நம்மளை ஆரம்பிக்க போறாங்க, நான் அவசர கதியில் அறிவிக்க போறேன், இருக்கலாம் சேஃப்டி பண்ணிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சரி கட்டி விட்டு, அவனுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் மெசேஜ பாஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு செல்லாதுங்கிறான். அப்ப இது என்ன கொடுமை? இவ்வளவு பெரிய அநியாயம் உலகத்தில் எந்த நாட்டில நடக்கும்? ரணகலமாவுது. அதுக்கு மதிய திமுரு செல்லான்னு அறிவிச்சு ஜப்பானுக்கு போயிட்டான். செல்லாதுன்னு அறிவிச்சான்ல, சரி நம்ம ஒரு பயங்கரமான அறிவிப்பு செஞ்சிருக்கோமே, மாற்று ஏற்பாடும் பண்ணலையே, ரூபா மக்கள் கிடைக்காத, மக்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு தலைவன் கண்காணிக்கணுமா இல்லையா? அறிவிச்சுட்டு காலையில ஜப்பானுங்க, ராத்திரி 12:30 மணிக்கு செல்லான்னு அறிவிச்சுட்டு காலையில ஜப்பானுக்கு போயிட்டான். அங்க போய் பிபி ஓதிட்டு இருக்கிறான், அங்க மோனம் அடிக்கிறான். பாயில இந்த பியூட்டி பார்லர்ல போய் பொம்பளை மசாஜ் பண்ணி விடுறா. எங்க ஜப்பான்ல போய் பியூட்டி பார்லர்ல போய் பொம்பளை அமைக்க விடுறா. பணம் வருது. எப்ப இங்க நம்ம கும்பி ஆயுதன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் மக்களே, வயிறு எரியுதுன்னு. இத பத்தி என்ன நடக்கும்னு பார்க்காம, அதை பத்தி சிந்திக்காம அங்க போய் பொம்பளையோட செல்ஃபி எடுக்கிறான். 5 பொம்பளை நிக்கிற ஒரு செல்ஃபி படம் வருது. ஜப்பானில் கல்யாணராமன், நவீன கல்யாணராமன். அப்ப இப்படி போடுறாங்க பேஸ்புக்ல, ஜப்பானில் கல்யாணராமன்.
அப்ப நீ ஜப்பான்ல போய் இந்த கூத்தடிக்கிறிய, நாட்டு மக்களை பத்தி ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, பொறுப்பு இருக்கா உனக்கு? அறிவிச்சிட்டோம், இருந்து பேஸ் பண்ணுவோம், மக்களுக்கு என்னன்னு பார்ப்போம், என்னன்னு விசாரிப்போம், என்னப்பா மக்களா மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை பண்றது நீ இருந்தியா? 4 நாள் ஆளை காணாமுங்க. 4 நாள் மக்கள் சாவுறான், கியூல நிக்கிறான், பேங்க உடைக்கிறான், அதிகாரி சண்டை போடுறான், தடியடி நடக்கிறது, செத்து மடிக்கிறார்கள். எதை பத்தியும் கவலை இல்லாம அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த மந்திரிகள்லாம் இருப்பானுல்ல, மன்னர்கள்லாம் நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது. மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி மாதம் மும்மாரி மழை பெய்யுதான்னு கேட்பாங்க. அவன் ஊர்ல மழை பெய்யறது மந்திரிகள் தான் தெரிவிக்கிறாங்க. இவன் சொகுசா உள்ள உட்கார்ந்துக்கிட்டு மழை பெஞ்சுச்சாலும் தெரியாது. அந்த காலத்துல கர்நாடக பராசக்தி சொல்லிருப்பாரு, என்ன சொல்லுவாரு, மாதம் மும்மாரி மழை பெய்யுதான்னு கேட்பாங்க. அப்ப மந்திரிகிட்ட போய் செய்யறது, மாதம் மும்மாரி 3 தடவை மழை பெய்யுதா, கரெக்டா பெஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு மன்னர்கள் யார்கிட்ட கேட்பாங்கன்னா மந்திரிட்ட கேட்பாங்க. எப்படி இருக்கும், நாட்டை பத்தி கவலை இல்லை, அந்த பொறுத்தல ஜாலியா இருக்க வேண்டியது, மழை பெஞ்சாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் தெரியாது, அந்த போதெல்லாம் தெரிஞ்ச பிறகு வந்து மழை பெஞ்சா மழை ஒரு வாரம் செஞ்சு வருவாங்க. இந்த அந்த காலத்து மன்னர்கள், அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்து மன்னர்களுக்கு படிச்சோமே, அதுக்கு இந்த மோடிக்கு டிஃபரெண்ட் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வந்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இவ்வளவு நடந்திருக்குத, ஆஹா பாரதூரமா ஏற்படுது பார்க்காம கோவாவில் போய், கோவாவில் பிஜேபி ஆட்சி நடக்கிறது, அங்க ஒரு பங்கன்ல போய் கலந்து என்ன செய்யறான், ஒழிக்காம விட மாட்டேன் அப்பதான் பேசுறது. 2000 ரூபாய்க்கு நிக்க வச்சுட்டு 4000 ரூபாய்க்கு கருப்பு பண பேர் லட்சம் அடிக்கிறார்கள் என்று பேசிவிட்டு, நான் நாட்டுக்காக தியாகம் செய்தவன், நாட்டுக்காக மனைவி மக்களை துறந்தவன், இந்த நாட்டுக்காகவே என்னுடைய பொது வாழ்க்கையை ஓடி வந்தவன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என்ன பார்த்தா, அவன் அண்ணங்காரன், வேற என்ன, மோடிக்கு அண்ணன். அந்த மோடி வீட்டை விட்டு வீட்டுல இருந்து ஏத்த மாட்டோம். அப்ப இந்த திருட்டு போன மாதிரி 3 வருஷம் எங்க திருடானு தெரியல. அப்பதான் 3 வருஷம் ஒரு மனிதனோட 3 வருஷம் எங்க தெரியாட்டி எங்க நிஜமா தெரியல, உலகத்துக்கு தெரியாதுங்க. வீட்டுல இருந்து தங்கச்சீன களவான்ட்டு ஓடின ஆளு அந்த 1 வருஷம் எங்க இருந்தாரு தெரியாது. பிஜேபி கரண்ட் கேளுங்க, சொல்றா பாப்பா அந்த 3 வருஷம் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மோடி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வச்சுக்கிற பெரியவர் சொல்றாரு, கேட்கிறாரு, நீ 3 வருஷம் எங்க இருந்த சொல்லு. ஊடகங்கள் கேள்வி கேட்டீங்களா, 3 வருஷம் ஓடி போனீங்கடா, எங்க இருந்த, சந்தேக கஷ்டம் உள்ள போனியா, திருப்பி உள்ள போட்டு வச்சிருந்தாங்களா, யாரு தொடர்பு இல்லாம என்ன காரணம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா, இவர் மனைவி விட்டு தேசத்துக்காக போனங்கிறாரு. ஒரு ஆம்பளை என்ன இருக்குன்னு, ஒரு ஆண் மகனா இருந்தா அந்த மனைவி பிடிக்கலாம், வேற ஒரு மனைவியோட வாழணுமா இல்லையா? உன்னுடைய உடல் 55 இன்ச்சுக்கு நல்லா தேவைப்படுமா இல்லையா? நீ 55 இன்ச்சியை காட்டி ஆம்பளைங்கிறிய, ஆம்பளை பொம்பளை வேணுமா இல்லையா? நீ அன்னைக்கு ஓடி போய் அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற, விபச்சாரம் பண்றியா டெய்லி? அப்ப கல்யாணம் பண்ணலங்கிற, இப்ப என்ன நீ? அப்ப அதுக்கு அர்த்தம் வேற, எங்க நாட்டுல வேற சொல்லுவாங்க அதுக்கு, அந்த 9பாங்க. அப்ப நீ 9? நீ கேவலம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிட்டு வாழ தெரியல, வேற பொண்டாட்டி கட்ட தெரியல, வேற மாதிரி அரசப்படுத்தல, அங்க போய் இங்க அப்படி நித்தியானந்த மாதிரி மாட்ட மாதிரி தெரியல. அப்ப அது என்ன மேட்ரு? நீ வந்துட்டு தேசத்துக்கு ஓடுனியா? உனக்கு ஏழை ஓடி போயிட்ட, பொண்டாட்டிய சந்திக்க இயலாம ஓடுன நீ தேசத்துக்கு ஓடுனியா? அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு நாட்டு பிரதமர் எங்க பாத்துருக்கிறோமா? இந்த கள்ளத்தனம் பண்ணிவிட்டு தேசத்துக்கு தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் வழக்கெல்லாம் போடுவாங்க, தெரிஞ்சுதான் பேசுவோம், போடு கோர்ட்லயும் சொல்லுவேன் இத. ஏன்னா அவ்வளவு மக்களுடைய கொந்தளிப்பு அப்படி இருக்கிறது, அந்த கோபம் அப்படி இருக்கு. அவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்க நாட்டுக்கு, இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து விட்டு நான் நல்லதான் செஞ்சாங்க. அன்னைக்கு சன் டிவில ஓடிட்டு இருக்கு பாருங்க, டிவில மறுபரிசீலனை செய்யப்படும். இப்ப கலைஞா மோடி அறிவிப்பு, செல்லாத ரூபாய் மறுபரிசீலனை செய்யப்படும். அது செய்யறானே, அது எப்ப மாறணும் தெரியல, அப்படி செஞ்சானே. ஆனால் என்ன காரணம்? மம்தா பானர்ஜி காரணம், கெஜ்ரிவால் காரணம், கேரளாவுடைய முதல்வர் காரணம், போராடுகிற விவசாயிகள், பொதுமக்கள், ஏழைப்பாளைகள் காரணம்.
ஆனா இது அன்னைக்கே தவிடுபடி ஆக்கி இருக்கும். ஏன் இவ்வளவு நாள் பொறுமையாச்சுன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய அரசியல்வாதிகள் தான் காரணம். அறிவிச்ச அன்னைக்கு வரவே இருக்கிறார். யாரு? நம்ம மூத்தவர் பெரியவர் இருக்காரு. எவ்வளவு பெரிய பாரதூரமான வேலையை செஞ்சிருக்கிறான். நம்ம இதை ஆதரிக்கலன்னு சொன்னா நம்மளையும் கருப்பணத்தை சேர்த்துருவாங்க. அப்படி ஆகிட்டாங்க. அறிவிக்கலன்னு வைங்கள, ஆதரிக்கலன்னு வைங்கள, கருணாநிதியில கருப்பணம் இருக்குன்னு அதுக்கு பயந்துகிட்டு வரவேற்கிறேன். போராடணும்னு நாங்க ஜமாத்துல கூட பேசிட்டு இருக்கிறோம். இது விடக்கூடாதுன்னு சொல்லி இவாங்கிறாங்க. ஒரு போய் வாய திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அப்படித்தான். இந்த கெஜ்ரிவால் மம்தா அடிச்ச பிறகுதான் ஒருத்தனை பேசுறாங்களே தவிர எல்லாரும் கருப்பணம் வச்சுக்கிற காரணத்தினால எல்லாரும் தான் ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறோம் சொன்னதுனாலதான் அவங்க இருந்தது. இப்ப என்னது, மக்கள் கொந்தளிப்பு அதிகமானவன இப்பதான் சங்கிலி போராட்டம் அந்த போராட்டம் எல்லாம் பிடிஞ்சாங்க அறிவிக்கிறாங்க. அன்னைக்கே அது அறிவித்து இருந்தால், பிஜேபி ஆளாத மாநிலத்துறை முதல்வர்கள் அறிவித்திருந்தால் என்ன ஒரு மேட்ரு நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி அறிவிக்க நாங்கள் ஏற்க மாட்டோம், மக்கள் கஷ்டப்பட சகித்துக் கொள்ள மாட்டோம், உடனே வாபஸ் அப்படி சொல்லி இருந்தால் மற்ற கருத்துருவாக ஏற்பட்டிருக்கும். இப்ப என்னாச்சு, இந்த 2 பேரும் சும்மா உண்மையா இருந்தோட கருணாநிதி வரவேற்ற உடனே வடக்கையெல்லாம் ஒரு பெரிய ஆளா பாக்குறாங்க. கலைஞர் பெரிய ஆள், மூத்த அரசியல்வாதி, பல வருடம் கொட்டப்பட்டவர், அவர் எல்லாம் கரெக்டா அலசிதான் சொல்லுவாருன்னு வாயத்துறக்க நினைச்சோம் நம்பிக்கிட்டாங்க. கருணாநிதி நம்ம இருந்துருவோம் அப்படின்னு எல்லா பேரும் வாய முன்னு தான் காரணம் போயிட்டார். இவர் மூத்த அரசியல்வாதி அன்னைக்கு வாயை திறந்திருந்தா 3வது நாள் புரட்சி வெடிச்சிருக்கும். இவர் மௌனம் காத்ததுனால பன்னீர் இயக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களாச்சு. இது சாதாரண மேட்டர் இல்ல. சரி, தேர்தல் வருதுல, 3 தொகுதி தேர்தல் வருது இல்லங்க, வந்து முடிஞ்சிருச்சு நேரத்தோட. பாண்டிச்சேரியில சேர்த்து 4 வருதுல. இந்த 4 தேர்தலுக்காக அம்மா அறிக்கை ஒண்ணு வருது. இத்தனை வருஷம் அம்மா பேர்ல அறிக்கை வராம, இத்தனை மாசமா அறிக்கை வராம, கடவுள் புண்ணியத்தால் பிழைத்துக் கொண்டேன், அருளால் வந்து விட்டு தேர்தல் ஓட்டு பிடிக்கிறாங்க. நான் கரெக்டா தான் போடுங்கன்னு சொல்லுவதற்காக வேண்டி போட்டிய அதுல 2 வார்த்தை சேர்த்தியா. இந்த அறிக்கை விடும்போது கடவுள் புண்ணியத்தால் பிழைச்சேன்னு அறிக்கை விட தெரிஞ்சல ஜெயலலிதாவுக்கு. அந்த அறிக்கையிலேயாவது இன்னைக்கு மக்கள் படுற கஷ்டத்தை நான் கண்ணீர் வடிக்கிறேன். சும்மா என்ன வடியான வடிக்க மாட்டேன். வடிக்காவிட்டாலும் 2 வார்த்தை எழுதுனியா, அதுவே புரட்சி உண்டாக்கிருமாங்க. திமுக அமைக்கிட்டான், அண்ணா திமுக அமைக்கிட்டான், காங்கிரஸ் எல்லாம் அமைக்கி விட்டாங்க. பேசுறவனெல்லாம் பேச விடாம அமைக்கி விட்டு பிறகு அதனாலதான் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது. ஒழுங்காக இவர்கள் அன்னைக்கு கண்டித்து இருப்பார்களே ஆனால் நாடு வேற மாதிரி ஆயிரும். இது சொன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தேசபக்தி. என்னடா கண்டிச்சோன்னு சொன்னா, ராணுவத்தார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, கியூல நிக்கிற மக்கள் நிக்க வச்சுட்டு கேட்டா டிவில உட்காந்துட்டு டிவில விவாதம் பண்றாங்க இந்த பிஜேபி காரங்க எல்லாம். அப்ப என்ன இருக்கிறாங்க மக்கள்லாம், இந்த மாதிரி மக்கள் 4000 ரூபாய்க்கு நிக்க வச்சுட்டீங்களா, காலையில சாயந்தரம் நிக்கிறானே, அப்புறம் இல்லங்கிறீங்கள, முடிஞ்சிருச்சுங்கிறீங்கள, இதெல்லாம் சரியா? இதை நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்களே, நம்ம தேசத்தை பார்ப்பதற்காக ராணுவத்தினர் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியும். இது அது பதில். ராணுவத்திற்கு கஷ்டப்படுறானா சேவையா கஷ்டப்படுறாரா? அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நமக்கு சம்பளம் போகுது, சும்மா ராணுவம் கஷ்டப்படல. அப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட நிக்கிறேன். அடே, ராணுவத்தை கொடுக்கற மாதிரி மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு பண்ணீங்கன்னா நான் டெய்லி நிக்கிறேன். நிப்பில எல்லாரும் இதுக்கு பதில் அவனுக்கு சோத்துக்கு நீ பொறுப்பு ஏற்றுக்கிறோம். ராணுவத்துடைய சாப்பாடுக்கு நாங்க பொறுப்பு, எங்க பணம் பொறுப்பு. ராணுவத்துடைய குடும்பத்தாருடைய சாப்பாடுக்கு நாங்க பொறுப்பு. அவர்கள் தியாகம் பண்ணி சேவை ஒண்ணு செய்யல. அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு ராணுவத்தார் கஷ்டப்படுகிறார்கள், அதெல்லாம் நான் கியூல நிக்கணும்னா அப்ப ராணுவம் இன்னைக்கு தான் கஷ்டப்படுறானா? அப்ப 70 வருஷமா நீ சொல்ல வேண்டியான 70 வருஷமா நீ அப்ப என்ன சொல்ல வர்றான்? நாளைக்கு நில்லு, நாளை கழிச்சு நிலையா. ராணுவம் எப்போதான் கஷ்டப்பட போறாங்க. ராணுவம் கஷ்டப்படுறதுனால நிக்கணும் என்று சொன்னால் அப்ப தீர்வே இல்லையா? அப்ப இனிமே நிக்கிறதானா? கடைசி நிக்கதான் வேணுமா? என்ன பேசுறாங்க இவங்க? ராணுவத்தாரு கஷ்டப்படுறாங்க, ராணுவ இதுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம்? சரி, ராணுவம் கஷ்டப்படுறாங்கல்ல, உனக்கு 10 லட்சத்துக்கு போட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டு வெளியே வாடா. மோடியை கேட்கிறேன், ராணுவத்தான் கஷ்டப்படுறான்ல, நீனு ஒரு கிழிஞ்ச சட்டையை திருவிடத்துக்கிட்டு பேங்க் வாசல் நின்று பார்ப்போம். நீனு எங்களோட நின்றீன்னு சொன்னா அப்ப ராணுவ கஷ்டத்தை உணர்ந்தல இருக்கும். நாங்க நீ சொகுசா இருக்கணுமா? எங்க பணத்தில் நீ சொகுசாக இருப்பாய், நாங்க போய் வெயில காயணுமா? அப்ப இந்த மாதிரி ராணுவத்துல இது பதில் கேட்டோம்னு சொன்னா பதில், நாளைக்கு வரக்கூடிய நல்லதுக்காக இந்த தியாகம் செய்யக்கூடாது அப்படி சில பேர். இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும்,
நாளைக்கு வரக்கூடிய நல்லது. என்னடா நல்லது? என்ன நல்லது? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? இவன் இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்க இப்படி விட்டாண்டு வைங்க, என்ன நடக்கும்? எல்லாருடைய இப்ப உள்ள பாதிப்பு கிடையாது, இனிமே இருக்கிறது. இனிமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது பாதிப்பு, கடும் பாதிப்பு. என்ன பாதிப்பு தெரியுமா? இப்ப என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்க, நான் ஒரு வீடு கட்டுவேன். வீடு கட்டுவேன்னா அப்ப வீடு கட்டுறத கொத்தனாருக்கு வேலை கொடுப்பேன், ஆசாரிக்கு வேலை கொடுப்பேன், எலக்ட்ரிஷியனுக்கு வேலை கொடுப்பேன், கிடைக்கும். ஆசாரிக்கு கூப்பிட்டோம்னா வரமாட்டாமா, அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குமா, கொத்தனாரை கூப்பிட்டு ஆள் சொல்லுவான். அப்படி ஓடிட்டு இருந்த வண்டி இப்போ எல்லாத்தையும் பிழக்கர் ஆகிட்டாங்க. எவன்டையும் 50 லட்சம் இல்ல 10 லட்சம் காட்ட முடியாது, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன செய்ய மாட்டான்? வீடு கட்ட மாட்டான். சில பேர் நினைக்கிறாங்க பணக்காரன் அடின்னு. பணக்காரனுக்கு அடி இல்லடா, உனக்கு தான் அடி. யாருக்கு அடி? இந்த ஆசாரி கொத்தனார் இருக்க, உதாரணத்துக்கு கொத்தனார் இருக்கிறேன், ஒரு கொத்தனார் இருப்பானே, ஆனால் அவனுக்கு என்ன அடி விழும் தெரியுமா? 30 நாள் வேலை பார்த்தான்ல, மாசத்துக்கு ஒரு வீடு கட்டினால் ஆச்சரியம், 2 நாள் வேலை கிடைச்சா ஆச்சரியம். 30 நாள் சம்பளம் வாங்குறவனுக்கு 2 நாள் தான் காசு கிடைக்கும். 2 நாள் சம்பளத்தை வச்சு 30 நாள் வாழ்க்கை ஓட்ட முடியுமா உனக்கு? அது இனி வரும், இனிமே வரப்போகுது. நீங்க நினைக்கிறோம் நல்லதுக்காக சகித்து, எது நல்லது? அடே நல்லதா இருந்தால் சகித்துக் கொள்வதை நாங்களே ஏற்றுக்கொள்வோம், அது நல்லதா இருக்கணும். இது நல்லதா? எல்லாருடைய பணத்தை, எங்க பணத்தை, மக்களுடைய பணத்தை புடிங்கிட்டு பணக்காரனை விட்டுவிட்டு எங்களுடைய பணத்தை நீ புடுங்கி கொண்டாயே. ஆனால் இப்ப நாங்க கடை வச்சிருக்கிறோம், அப்ப பாதி வியாபாரம் குறைஞ்சு, மக்கள்கிட்ட காசு இல்லாட்டி வியாபாரம் இருக்காது. உங்கள்ட்ட காசு இருந்தா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும், காசு இல்லைன்னா பாதி வியாபாரம் குறைஞ்சு போயிடும். பாதி வியாபாரம் குறைஞ்சா பாதி பேர் வீட்டுக்கு அனுப்பிடுமா இல்லையா? ஒரு கடையில சரவணா ஸ்டோர் 100 பேர் அனுப்பிட்டாங்க. சரவணா ஸ்டோர்ல அன்னைக்கு அனுப்பிட்டாங்க 100 பேரை. நாக்கு கடையில என்ன பண்ணிட்டாங்க? அரை நேரம் லீவு விட்டாங்க, வியாபாரம் இல்லை, சும்மா மத்தியானத்துக்கு மேல கடந்துட்டாங்க. அப்ப இப்படியே வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பிடுவாங்க, வியாபாரங்கள் குறையும், பணப்புழக்கம் இருக்காது, எல்லாத்தையும் குறைஞ்சு போயிரு. எல்லா மக்களுடைய வருமானம் குறையும் பொழுது யார்கிட்டையும் வாங்கும் திறன் இல்லாமல் போகும், வேலை கிடைக்காது, குறைந்த நாட்கள் தான் கிடைக்கும். கடையில பணியாற்றக்கூடிய மாச சம்பளக்காரனுக்கு வேலை கிடைக்காது, அப்ப பாதி பேர் போய் விடுவார்கள். அப்ப இவனெல்லாம் தெருவில் நின்றானே. ஆனால் அது எதிர்காலத்து நல்லதா? நீ சொல்லக்கூடிய நல்ல இந்த நல்லது நடக்குமே தவிர நாட்டுக்கு இப்படி நல்லது நடக்கும்? அவ்வளவு பேரையும் சந்தில இனி இப்போது நம்ம இருக்கிறதா செலவழிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ 100 200 வச்சிருப்போமா இல்லையா? இது அல்ல ஆபத்து. இந்த நிலை நீடிச்சா 2 மாதிரியான ஒரு கிளர்ச்சி, கானா நாட்டில் அதிபரே நாட்டை விட்டு வரட்டி விட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் நம்ம நாட்டிலும் வரும். இந்த நிலை நீடிக்குமையானது அவ்வளவு பயங்கரமான, கிறுக்குத்தனமான, முட்டாள்தனமான, நாட்டு மக்களை நாசமாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை மோடி செய்திருக்கிறார். அப்ப இது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அடுத்து என்னது? கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி செல்லாது, அறிவிப்பு செல்லாது. உண்மையில செல்லாதுதான். ஏன்னா அறிவிக்கிறது ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கணும், பிரதமர் அறிவிக்க முடியாது. அறிவிச்சது செல்லாதுன்னு கேஸ் போட்டா அது விசாரிச்சு என்ன செய்யணும்? தீர்ப்பளிக்கணுமா இல்லையா? நீதிபதிங்க கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு ஏன் சினிமாவுக்கு கியூல நிக்கலையா கேட்கறாங்க. கியூல மக்களாண்டு சாவுறாரு கேட்டா சினிமாவில் நிக்கவில்லையா, கிரிக்கெட்டுக்கு நிக்கவில்லையா, திருப்பூரிக்கு கேட்கல, நீதிபதி கேட்கறான். ஒரு நாட்டின் சட்டம் படித்த நீதிபதி நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அறிஞ்சிருக்க வேணாமா? அட சினிமாவில் நிக்கிறாங்க, விரும்பி வேண்டி எவனுக்கு ஆசை இருக்கு அவன் போய் நிக்கிறான். நாங்க விரும்பியா போய் நிக்கிறோம்? நீ மட்டும் தள்ளி திணிச்சிருக்க மேல, நாங்க எல்லாரும் போய் நிக்கிறோம், எங்க பணத்தை வாங்கறதுக்கு நிக்கிறோம். சினிமாவில் உள்ள சினிமா ரசிகால போய் நிப்பான், கிரிக்கெட் ரசிகால போய் நிப்பான், அப்படி பேர நிக்கிறோம். எவனுக்கு ஆசை இருக்கோ, எவனுக்கு சக்தி இருக்கோ, எவனுக்கு விருப்பம் இருக்குதோ, எவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குதோ அவன் போய் நிப்பான் சினிமாவுல. இப்ப இந்த கிறுக்கு தான் நிக்கிறானா? இந்த பேங்க் வாசல் நிக்கிறானா கிறுக்கானா, பைத்தியக்காரனா? அடே கண்ணியமான மக்கள், அடுத்தவன் முன்னாடி பக்கத்தவன் இருக்காத மரியாதையை வாழ்ந்த மக்கள் நிப்பாட்டி வச்சுக்கிற பாவி. எப்படி கண்ணியமா வாழ்ந்த மக்கள் எல்லாம் கொடையை பிடிச்சு நிக்கிறான். பார்த்தாலும் என்ன செய்து மக்களை எல்லாம் கொண்டு நிப்பாட்டி வைத்து விட்டு பல பேருக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் 4000 ரூபாய் காசு இல்ல, லட்சக்கணக்கில் தர்மம் கொடுத்தவன் அவன் போய் நிக்கிறான் 4000 காசுக்கு. அதை வாங்கி தான் சோறு திங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு நிலையை ஆக்கிட்டு இத சினிமாவுக்கு வைக்கிறான் ஒரு நீதிபதி. சினிமாவுக்கு நிக்கிறீங்களா, அது மாதிரி இதுலயும் நில்லு. அப்படின்னா நீதிபதி விருப்பம் என்ன தீர்ப்பளிக்க போறீங்க நீங்க? மக்கள் நின்றா பரவாயில்ல, 4 நல்லது நடக்கும் என்றால் சகிச்சுக்கணுமா? நல்லது நடக்காத பாவிகளா, உனக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு பாத்துக்க.
நீதிபதியா இருக்க நீ, இந்த போலீஸ் இருக்கிறாங்க சம்பளம் எப்ப கிடைக்கும்? பணம் புழக்கம் தான் கிடைக்கும். நான் ஒத்தனை பேங்க்லையும் போடாம அவன் பாட்டுக்கு டாலர் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அவன் சம்பாரிச்சு அவனோட வச்சுக்கிட்டு எதுக்கு கூட ரொம்ப சம்பாதிக்கணும் குறைச்சிக்கமா நிறைய பேர். நம்ம பாட்டுக்கு 1 கோடியை சம்பாரிச்சு அவன்கிட்ட 70 கொடுத்து அப்புறம் அந்த வரி இந்த வரி தண்ணி வரி நூல் வரி இல வரின்னு சொல்லி நம்மள எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கடைசியில 15 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்டா போட்டு சாப்பாடு சம்பாதிச்சு போங்கடா, சாப்பிட்டோமா 4 நகை வாங்கினோமா ட்ரெஸ் வாங்கினோமா போடான்னு சொல்லி போயிட்டான்னு சொன்னா உற்பத்தி குறையுமா குறையாதா? ஒன்று தரம் சுமந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ பிடிக்கிட்டு போவாய், ஆனால் என் தேவைக்கு சம்பாரிச்சு நான் சுமந்துட்டு போறேன், எந்த டென்ஷனும் இல்ல அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தால் நீ என்ன பண்ணுவ? பிரதமர் விமானத்தில் உனக்கு போக இயலுமா? உலக வங்கி கடனை கட்ட இயலுமா? உலக வங்கியில வாங்கின கடன் கட்ட முடியாது, என்ன ஆகும்? ஜப்தி பண்ணிடுவான், ஓடணும் பிரதமர். அப்படி ஒரு பிரதமர் ஓடணும். ஒரு நாட்டுல அதிபர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி செஞ்சு விட்டு பணத்தை கட்ட முடியாம பேங்க்ல போனா காசு இல்ல, ஊழியர்களுக்கு சம்பளம் இல்ல, சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? அப்ப இவன் செஞ்ச வேலையினால அரசு ஊழியர் சம்பளம் கிடைக்காது, பேங்க்ல ரூபா இருந்தா தான் கிடைக்க முடியும், எந்த விதமான வருமானம் இருக்காது. நீ வரி ரொம்ப கிடைக்கும் நினைக்கிற, இது வரைக்கும் புடுங்கினால வரி கிடைக்கும், வரிக்கிறீங்கள அந்த வரி வேண்டாம் உனக்கு கிடைக்கும். எப்படி ராணுவத்துக்கு ஆயுதம் வாங்குவே, எப்படி போலீஸுக்கு ஆயுதம் வாங்குவே, எப்படி ஆக்கப்பணிகள் செய்வே, எல்லாமே ஆப்பாகி போயிடும். அதை விட இன்னொரு ஆபத்து இருக்கிறது. அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வைங்க, வந்தா அல்ல வேற யாரோ எக்ஸோவை காங்கிரஸ் ஆகணும்னு போறாங்க, காங்கிரஸோ முலாயமோ கெஜ்ரிவால் ஏதோ எக்ஸோவை ஏதோ ஒண்ணு வருதுன்னு வைங்க, எவன் வந்தாலும் இந்த 2000 செல்லாண்டு அறிவிக்க மாட்டானா? நெசமா அறிவிப்பாங்க. ஏன் அறிவிப்பான்னு கேட்டா இந்த 2000 ஒரு வேலை பண்ணிருக்காங்க. என்ன வேலை பண்ணிருக்கான்? 2000 அரசாங்க நோட்டு. அரசாங்க நோட்டுல ஒரு தனி நபருடைய அந்த பேச்சு இதெல்லாம் இடம்பெறக்கூடாது. இவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா 2000 மஞ்சள காவி கொடி மாதிரி போட்டிருக்கான்ல, அது மங்கள்யான். மங்கள்யான் செவ்வாய் கிரகம் இருக்குல்ல, அந்த செவ்வாய் கிரகத்தை பட சும்மா சொன்ன காவி கொடி தான் போட்டிருக்கான், அதுல மங்கள்யான் எழுதியிருப்பான். அந்த காவி கொடி 2000 வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மேல எழுதிருக்கேன் மங்கள்னா செவ்வாய்க்கு சொல்றது. அப்ப மங்கள்யான் எழுதி வச்சுக்கிறான். அந்த காவி கொடி அந்த கலர்ல என்ன செய்யறான்னு கேட்டா அதுல QR கோடு இருக்குல்ல, அந்த கோடை கொண்டு அதுல இன்சர்ட் பண்றான். அந்த கோடை இன்சர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை அதுக்குரிய சாப்ட்வேர் வச்சு பார்த்தோம்னு சொன்னா அவர் என்ன ஏத்தி வச்சுக்க அது போய் காட்டும். அதுல அது இல்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப எங்க கடை 3 மாட்டு கடை இருக்கு, அதுக்கு நாங்க QR கோடு போட்டு வச்சிருக்கோம் விசிட்டிங் கார்டுல. அதை ஸ்கேன் பண்ணி அடிச்சு சொன்னா 3 மாட்டு கடை உங்க போன்ல ஓபன் ஆயிடும். அதுல ஒண்ணும் கிடையாது, சின்ன விஷயம் இது. அப்ப அந்த ரூபாயில அந்த கோடை செட் பண்ணிட்டோம் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் அந்த கோடை அந்த அட்டையில உள்ளது மட்டும் கிடையாது, விசிட்டிங் கார்டுல உள்ளது நீ ஜெராக்ஸ் எடுத்து அதுல அடிச்சா அதுலயும் தெரியும். கம்ப்யூட்டர்ல வச்சு அதுல ஸ்கேன் பண்ணாலும் தெரியும். இந்த 2000 ரூபாய்க்கு பதிலாக ஜெராக்ஸ் எடுத்து கலரா எடுத்து அதுல போய் இதை அடிச்சு பார்த்தா தெரியும். கம்ப்யூட்டர்ல இந்த 2000 ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த ஆரஞ்சு கிட்ட கொண்டு போய் இந்த காவி கலர் மங்கள்யான்ல கொண்டு போய் ஸ்கேன் அடிச்சீங்கன்னு சொன்னா மோடி பேசுறது வரும். மோடி பேச அதுக்குள்ள இல்ல, அந்த கோடை எழுதிருக்கிறான், அதுக்குரிய வீடியோ சர்வர்ல வச்சிருக்கிறான், அந்த லிங்க்ல போய் எடுத்துருது. நம்ம செல்போன்ல லிங்க் இருக்கிறதுனால நெட் இருக்கிறதுனால அந்த நெட் வசதியை கொண்டு எடுக்கிறது. இப்ப என்ன ஆகுது? இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு ரூபாயில ஒரு கட்சிக்காரன் இந்த கேடுகட்ட செயலை செஞ்சவன் அவன் பேசக்கூடிய நியாயப்படுத்தி பேசக்கூடிய உரைக்குரிய அந்த கோடை நீ எழுதியிருக்கிறாயானால் இருக்கிறதுனால இது செல்லாது. அப்ப 2000 ஆப்பு எவன் வந்தாலும் சரி 2 வருஷம் இழுக்குமான்னு எனக்கு தெரியல. புரட்சி கரைச்சி நாட்டை விட்டு ஓடினாலும் ஓடி போயிருவாரு. அப்படி ஓடவில்லை என்று சொன்னால் அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வர அவ்வளவு கொந்தளி மக்கள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய எவன் வந்தாலும் வர மாதிரி பண்ண அல்ல, பாராளுமன்றம் வர்ற மாதிரி பண்ணு, ஏதாவது ஒரு இந்தியாவுடைய ஒரு சின்னம் வர்ற மாதிரி செய்யி. நீ வாழுகிற ஒருத்தன் தன்னிதை போட முடியுமா? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு கோடை ரூபா நோட்ல அந்த மஞ்சள் கடலை ஏத்தி இருக்கிறான். அந்த மஞ்சள் கடல் ரூபா நினைக்கிற ரூபா கள்ள நோட்டை கண்டுபிடிக்க வச்சுட்டான். இதை வச்சுதான் இவங்க அந்த நான் நோக்கிறோம் ஜிபிஎஸ் இதை வச்சுதான் இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க. தகவல் வந்தோடனே இதான் பில்டப் கொடுத்துட்டாங்க. இதான் மேட்ரு, இது கோடு. நான் தயாரிப்பேன், நாங்களே தயாரிச்சுக்கிட்டோம் எங்க கடைக்கு, நீங்க உங்களுக்கு தயாரிக்கலாம். இப்ப QR கோடை தயாரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எங்க ஸ்கேன் பண்ணாலும் என்ன செய்யாது, அதுக்குரிய ஸ்கேனர் இருக்கு. அது ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம என்னத்த வீடியோ வரணும்னா வீடியோ வரும்,
ஆடியோ வரணும் ஆடியோ வரும், படம் வரணும்னா படம் வரும், ஒரு பொருள் விலை வரணும்னா விலை வரும். நம்ம என்ன ஏற்றி வைக்கிறோமோ. அப்ப இவன் வேற ஒன்றை அந்த கோடுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறானே, இது துரோகம் இல்லையா? இது பச்சை துரோகம் இல்லையா? சாப்பிட்டு இருக்காங்க சில பேர் விளங்காம அது விளையாட்டு செஞ்சுட்டாங்க. விளையாட்டு செஞ்சாலும் அது இருந்தா தாண்டா வரும். விளையாட்டுக்கு செஞ்சாலும் அந்த ரூபாயில அந்த அந்த ஆரஞ்சு கலர்ல அந்த கோடு இன்செர்ட் பண்ணி இருந்தா தான் அது வருமே தவிர வேற வகையில் வர அதுல இருக்குதானா? அதுல இன்செர்ட் பண்ணி யாரும் அப்போட்டு காசா? நீ டீ வித்த காசாடா? ஏன் காசுல அடிக்கிற ரூபாயில நீ யாரா அதுல இருந்து பேசுறதுக்கு யாரா? உன் படத்தை இன்செர்ட் பண்ண யாரு? உன்னை வெறுக்கிற அவ்வளவு மக்கள் 99% மக்கள் வெறுத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை எப்படி அதுல இன்செர்ட் பண்ணுவேன்? அவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சு 2000 காலி பண்ண போறாங்க. அது வரைக்கும் இருக்கும், அது ஒண்ணு இருக்கு. அடுத்த 2 வருஷம் வரைக்கும் ரூபா தாங்க மாட்டே டவுட்டா இருக்கேன். தண்ணியில போட்டா ஊறி போயிருது, என்னும் போது கிழிஞ்சு போயிடுது, அது மாதிரிலாம் போகுது பாக்குறோம். அப்ப அது மாதிரி இல்ல, தாக்கு பிடிச்ச 2 வருஷத்தை கடந்தால் இந்த ரூபாயுடைய நிலைமை என்ன? அடுத்து எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆரஞ்சுக்குள்ள வேற கூட எழுதுவான், வேற நோட்டு அடிப்பானே தவிர இந்த நோட்டை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கோடு உள்ள பதியப்பட்டிருக்கிற அந்த கோடை மாற்ற வேண்டும். அதுக்கு பதிலா வேற நோட்டு அடிச்சு விட்டான்னு சொன்னா இப்ப 2000 முடிஞ்சு வச்சுக்கிறது. அவன் 2000 செல்லாதமா, அவன் வந்து ராஜீவ் காந்தி பதினமா பண்ணி விட்டான்னு வைங்க, அப்ப இவன் வந்து இவன் செல்லாதமா. என்னங்கடா விளையாடுறீங்க? எங்க ரூபாயில உங்க விளையாட்டுக்கு பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களா? அனைத்து மக்களுக்குமான ரூபாயில் உன்னுடைய விளம்பரத்தினை எப்படி இன்செர்ட் பண்ணாய்? விளம்பரத்தினுடைய கோடை எப்படி பதிவு பண்ணினாய்? அந்த கோடு இல்லை என்றால் எப்படி அது வரும்? ஸ்கேன் பண்ணும்போது வரும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து உலகத்திலேயே ரூபா நோட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டது உலக சரித்திரம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், ஒரு நீண்ட கட்டுரையில வரலாம், ஒரு பேப்பர் அதுல வரலாம். சின்ன ஒரு 12 வரி உள்ள ஒரு வார்த்தை, கடினமான வார்த்தை இல்ல. எல்லா வார்த்தையுமே 2000 ரூபாய்ங்கிறதான். 2000 ரூபாய் இந்த எழுத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாமா? இவன் அடிச்சிருக்கிறாங்க 14 மொழியில அடிச்சிருக்கிறாங்க. இந்தி மொழியில வந்து அடிச்சிருக்கான். அதுல வந்து 2000 2 ஹசார்னு 1000, 2000 2000 2000 எழுதுறதுக்கு பதிலா ஒரு இன்ன சேர்த்து விட்டாங்க, 2000. ரூபா 2000 நோட்ல 2000ங்கிறதுக்கு பதிலா 2000 ஒரு இன்ன சேர்த்து விட்டாங்க. இந்தி மொழி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது இந்தி மொழி இப்படி தப்பு. ரூபா நோட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்படிங்க, இந்த வார்த்தை கூட தெரியாது. மராட்டி மொழி எனக்கு தெரியாது, அது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அதுல 14 மொழியில இந்தி எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லிவிட்டேன். மராட்டில என்னமோ அது கூட வார்த்தை இருக்கும்ல, அதுலயும் பிழை பண்ணிட்டாங்க. அப்ப 14 மொழி எழுதுறதுல 2 மொழியை மிஸ்டேக் அடிக்கிறான்னா அது பெரிய சின்ன வார்த்தை. 2000 ரூபாய்ங்கிறது பிழை வருமா? பெரிய கட்டுரையா பிழை வருவதற்கு? அப்ப இந்த எவ்வளவு ஒரு கேலி கூத்தாக, எவ்வளவு கிறுக்குத்தனமாக இந்த நோட்டை அடித்திருக்கிறான்னு பாருங்க. அப்ப நாட்டு மக்களை இந்த மாதிரிலாம் செய்யிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு பெரிய ஆபத்து, வங்கி மூலமா மட்டும்தான் இனிமே செய்யற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்ப என்ன சட்டம்? நாளையில இருந்துலாம், நேரத்துல இருந்து, இன்னையில இருந்து இன்னைக்கு விட்டாங்க. அதுலயும் மாத்தணும். ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு இன்னைக்கு இருந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி வரைக்கும் வங்கி செயல்பட முடியடா, அதையாவது காப்பாத்தினியா? சொன்ன ஒரு சொல்ல காப்பாத்தினியா? இப்ப 50 நாள் சரியா வரும், 2 வருஷம் சரியா வரும்னு சொல்லி தெரியுறாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குது. இப்ப என்ன ஆகும்? ரூபாயா வைத்திருக்கிற நீங்கள் இது தொடர்மையானால் மாற்றவே முடியாது. உங்கள்ட்ட 10 லட்சம் இருந்தாலும் மாற்ற முடியாது. யார் தான் மாற்ற முடியும்? அக்கவுண்ட்ல யார் இருக்கிறார்களோ, கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மாற்ற முடியும். அது எப்படி மாற்ற முடியும்? இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டுட்டு வேற பணம் தரணும்ல, அக்கவுண்ட் தானே வச்சிருக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் தாண்டு கேட்டா 12,000 வார வாரம் வாங்கிக்கிறான். 10 லட்சம் ரூபாய் இப்ப அப்படிதான் தர்றேங்கிறான். அட கணக்கு இல்லான்னு சொல்லடா, கணக்கு வச்சுக்கிறேன். நான் வந்து பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் போடுறேன், அது என் மக கல்யாணத்துக்கு தேவைப்படுது, அல்லது ஏதோ ஒரு கட்டணம் கடை தேவைப்படுது, ஏதோ தான தர்மத்துக்கு தேவைப்படுது, ஒரு மருத்துவத்துக்கே தேவைப்படுது. நான் போய் கேட்டா 10,000 போட்டியில வாரத்துக்கு 12,000 எடுத்துக்க, வாரத்துக்கு 12,000 எடுத்து எப்படி தர? ஏன் ரூபாய் எப்படி தருவேன்? ஏன் ரூபாய் நீ தரமாட்டேன் எப்படி நான் போடுவேனுமே? நான் என்னுடைய பணத்தை கணக்கில் நான் கொண்டு வந்தும் உங்களை டெபாசிட் பண்ணியும் எடுக்க முடியவில்லை என்றால் நான் ஏன் என் பணத்தை பேங்க்ல போடுறேன்? அப்ப வங்கி கணக்கு ஆளால் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த ரூபா நோட்டு செல்லாது அறிவிச்ச நாடுகள்ல எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரூபா க்ளோஸ் பண்ண ரூபாய் தந்தாகணும்ல. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் கணக்கே வேணாம் ரூபாய் தாடா தந்தாகணும். 12,000 வாங்கிக்கிறேன், நான் கணக்கே இல்லைங்கிறேன், எனக்கு மொத்தமா தாடா. அப்படி வாங்கிட்டு என்ன செய்வான்? என்ன செஞ்சாங்க?
எங்க எல்லாம் இந்த மாதிரி செல்ல அறிவிச்சாங்களா, அங்க செஞ்ச மக்கள் செஞ்ச வேலையை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன செஞ்சாங்க, வேறொரு பேங்க்ல போய் ஃபார்மாலிட்டி கணக்குன்னு வச்சுக்கிறாங்க. டிடிக்கு மாத்த வேணும்ல, 500 ரூபாய் போட்டு கணக்கு வச்சுக்கிறாங்க. இந்த பேங்கை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. இருந்தாலும் டிடி வந்தா மாத்தணும், பல விஷயங்கள் தேவைப்படும், கேஸ் மானியம் போட்டுடுவாங்க, கணக்குன்னு வேணும்ல, 1000 ரூபாய் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறொரு கணக்கு ஆரம்பிச்சான்னு சொன்னா பேங்க்ல ரூபாய் இருக்குமா? 1000 ரூபாய் தான் இருக்கு. 1000 ரூபாய் தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் ரூபாய் 1000 ரூபாய் தான் இருக்கும். அதுவும் எதுக்கு இருக்கு? ஏதோ எங்க தேவைக்கு ஏதாவது டிடி வந்தா மாத்திரக்கு இருக்கு. இப்படியான ஒரு முடிவுக்கு வேற வேற நாட்டுல மக்கள் எடுத்தாங்களே, செல்லாது அறிவிச்ச நாட்டில் எடுத்தாங்களே, அந்த முடிவை நாட்டு மக்கள் எடுத்தால் நாடு எங்க போவோம்? நாட்டு கவலை எங்க கவலை ஒரு பக்கம், நாட்டு கவலை ஒரு பக்கம், புரட்சி வந்துருமோன்னு கஷ்டப்பட்டு வெள்ளக்காரனை விரட்டி, எங்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி முஸ்லீம்களுக்கு, நாங்க தான் நாட்டை வந்து காப்பாற்றணும், நாங்க தான் உருவாக்கணும், நாங்க தான் வெள்ளக்காரனை விரட்டணும். இவ்வளவு பெரிய அழகான நாட்டை நாசமாக்கிட்டாங்களே, இவன் கையில கொடுத்து குரங்கு கை பூமாலை மாதிரி பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கான். குரங்கு கையில பூமாலை வந்து பொம்பளைகிட்ட கொடுத்தா அழகா போட்டுக்கிடுவா, ஒரு கல்யாண மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தா போட்டுக்கிடுவான். மிஸ்லாத்தில் கிடையாது, நடைமுறையில சொல்றேன். அதுக்கு பண்ணி விட்டுறது, அவன் போட்டுக்கிடுவான். குரங்கிட்ட கொடுத்தா அதுக்கு மல்லிகைப்பூம் தெரியாது, ரோஜாவும் பிச்சு பிச்சு எரியும். அப்ப பிச்சு பிச்சு எரிஞ்சுட்டு இருக்கான். கடைசியில் நார் தான் மிஞ்சும். அந்த நாராக இந்த நாடு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த கண்டன கூட்டம். இது இன்னும் விரிவாக சொல்ற, இதுல உள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லல, யாவத்துல சொல்லி முடிச்சுட்டேன். ஏன்னாட்டா இதுல 2-3 மணி நேரங்கள் பேசுற அளவுக்கு உள்ள விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த அளவுக்கு போதுமானது, போக வேண்டிய இடத்துக்கு இந்த செய்திகள் போய்விடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான கலைஞர் அதிகம் இருங்க.